கருத்து பற்றறை நிகழ்வில் கழக முன்வரிசை தலகத்தர்களாக அமர்ந்து நெறிப்படுத்தி நல்ல பல கருத்துக்களையும் ஊக்கத்தையும் கொடுத்து வரும் அரசியல் ஆய்வு மைய செயலாளர் நெருப்பு பேச்சுக்கு சொந்தக்காரர் அண்ணன் செந்திலதிபன் அவர்களே, கழகத்தின் மூத்த உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா சி கிருஷ்ணன் அவர்களே, புதிய கருத்துப்படை வீரர்களை கழகத்திற்கு உருவாக்கி வாய்ப்பளித்து வரும் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் அண்ணன் காரை செல்வராஜ் அவர்களே மற்றும் கழக முன்னணி நிர்வாகிகளே, கழகத்தின் உயிர் நாடிகளான அன்பு தோழர்களே, இந்த எளியவனின் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலுக்கு ஏற்ப ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து இந்த தலைப்பில் நீங்கள் பேச வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்ட கோவை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் அன்பு நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தேர்ந்தெடுத்து சொன்ன தலைப்பு புதிய கல்விக் கொள்கை ஈரோட்டு பார்வை. நல்ல தலைப்பு. இன்றைக்கு நாம் பேசியாக வேண்டிய ஒரு தலைப்பு. ஈரோட்டு பார்வை என்பது தமிழ்நாட்டுக்கே உரித்தான ஒரு பார்வை. இந்த பார்வைதான் இந்தியாவில் நம்மை தனித்து காட்டும் சுயமரியாதை சிந்தனை கொண்ட பார்வையாக இருக்கிறது. இந்தியாவுக்கே வழிகாட்டும் வல்லமை கொண்ட ஒரு சமத்துவ பார்வை அது. அந்த பார்வைதான் நம் இழிவை நீக்கி நம்மை மானமுள்ள மனிதர்களாக்கியது. எல்லோருக்கும் ஒரு பார்வை அல்லது ஒரு சிந்தனை இருக்கும். காவிகளுக்கும் ஒரு சிந்தனை இருக்கவே செய்கிறது. அவர்களும் சிந்தனைகளை தீட்டுகிறார்கள். ஆனால் அந்த சிந்தனைகள் இந்த சமூகத்தின் மீது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை வைத்துத்தான் அது தேவையான சிந்தனைகளா அல்லது தேவையற்ற சிந்தனைகளா என்பதை அந்த சமூகம் முடிவு செய்யும். நம்மை பொறுத்த அளவில் காவிகளின் சிந்தனைகள் எல்லாமே இங்கு தேவையற்ற ஆணிகள் தான். RSS அமைப்பின் வேலை திட்டத்தின்படியே இந்த கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் கண்களை மூடிக்கொண்டு சொல்லவில்லை, ஆதாரத்தோடு நாம் சொல்கிறோம். RSS அமைப்பான பாரதிய சிக்ஷான் மண்டல் இந்த புதிய கல்விக் கொள்கையை வரவேற்றிருக்கிறது. தங்களுக்கு 60% ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பு தெரிவிக்கிறது. கல்வி என்பது சமுதாயத்தையே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். இன்றைக்கு ஹிட்லரின் சிந்தனைகளை ஒத்த சிந்தனைகளை பிரதிபலித்து வைத்துக் கொண்டிருக்கும் நாக்பூர் சிந்தனையாளர்கள் அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்கிற அளவிலே நாம் அதை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நமது சிந்தனைகளை இன்றைக்கு கூர்மைப்படுத்துவது அந்த ஈரோட்டு பார்வைதான். ஏனென்றால் எதையும் பகுத்தறிந்து பார்க்கும் பார்வையை நமக்கு அது கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாக்பூர் பார்வையை விட ஈரோட்டு பார்வையில் இந்த மனித குலத்தின் மறுவளர்ச்சிக்கான சுயநலமற்ற சமத்துவ சிந்தனைகள் அடங்கி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையில்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இன்றைக்கு புகுத்த நினைக்கும் புதிய கல்விக் கொள்கையை பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் பார்வை எப்படிப்பட்ட ஒரு மோசமான அயோக்கியத்தனமான வர்ணாசிரம தர்மத்தை பின்புலமாக கொண்ட ஒரு சிதிலமடைந்த பார்வை என்பதை இங்கே மானமும் அறிவும் உள்ள ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்வார்கள். இந்தியா போன்ற பன்முக தேசியம் கொண்ட மக்கள் வாழும் நாட்டில் மாநில அதிகார வரம்பிற்குள் அந்த அதிகாரத்திற்குள் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலில் அடக்கி வைத்துக் கொண்டு ஒரு ஒற்றை அமைப்பின் கீழ் அவர்களது ஒற்றை சிந்தனைகளை புகுத்த நினைப்பதை எதிர்க்காமல் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் நாம் முன்வைக்கும் கேள்வி. ஒருவர் தனது சொந்த தனி குடும்பத்திற்குள் எந்த கொள்கைகளை வேண்டுமானாலும் உருவாக்கிக் கொள்ளட்டும். அது அவருக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவில் 30 தனி குடும்பங்களுக்கு மேல் இருக்கிற ஒரு பொது அமைப்பு
இந்தியா ஒரு தனி குடும்பம் அல்ல. ஒரே குடும்பமாக அது ஒருபோதும் ஆகவே முடியாது. அதன் இயல்பே அப்படிப்பட்டதுதான். அதுதான் பெரியாரின் பார்வை. அப்படி ஆக்க நினைத்தால் பிடிக்காதவர்கள் எல்லோரும் தனி குடித்தனம் கேட்டு போக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையை இது போன்ற ஒற்றை சிந்தனை கொள்கை திணிப்புகளால் ஏற்படுத்த வேண்டாம் என்பதுதான் நமது கோரிக்கை. ஒரு நாட்டின் கல்விக் கொள்கை என்பது மிக முக்கியமான கொள்கை. ஒரு நாட்டின் நிறத்தையும் அதன் முகத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை அதற்குண்டு. மாணவர்களின் சிந்தனை போக்கில் முற்போக்குத்தனமான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய நவீன அறிவியல் பூர்வமான எந்த பக்கச்சார்பும் இல்லாத கல்விக் கொள்கைகள் தான் வகுக்கப்பட வேண்டும் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கொள்கைகளோடு இந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இந்த புதிய கல்விக் கொள்கையில் முன்னணி சம்பந்தப்பட்ட அம்சம் மட்டுமல்ல, அதில் இருக்கும் மற்ற விஷயங்களும் மாநிலங்களின் கல்விசார் உரிமைகளை பறித்து தன் காலடியில் போட்டுக் கொள்வதாகத்தான் இருக்கிறது. முதலில் இந்த கல்விக் கொள்கையின் வரலாற்றை சுருக்கமாக சொல்கிறேன். ஆங்கிலேயர் காலத்திற்கு பிறகு முதலாக சுதந்திர இந்தியாவில் தேசிய கல்விக் கொள்கை என்பது இந்திரா காந்தி காலத்தில் தான் 1968ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. 1976இல் அவசர நிலை அமல இருந்தபோது மாநில உரிமைக்குள் இருந்த கல்வியை மத்திய பொதுப்பட்டியலுக்கு 42வது திருத்தத்தின்படி மாற்றப்படுகிறது. 1968ஆம் ஆண்டுக்கு பிறகு இரண்டாவது முறையாக கல்விக் கொள்கையில் மாற்றங்கள் செய்து ராஜீவ்காந்தி காலத்தில் 1986ஆம் ஆண்டு வெளியிடப்படுகிறது. இதே கல்விக் கொள்கையில் ஒரு சில மாற்றங்கள் மட்டும் செய்து 1992இல் நரசிம்மராவ் காலத்தில் வெளியிடப்பட்டது. இப்போது மூன்றாவது முறையாக 1986ஆம் ஆண்டு கல்விக் கொள்கைக்கு முற்றிலும் மாற்றாக ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கும் நோக்கில் ஒரு உயர்மட்ட ஆலோசனை முதலாக ஜூலை 27, 2015ஆம் ஆண்டு ஸ்மிருதி இரானி மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துகிறார்கள். இதற்காக ஒரு குழுவை முதலில் DSR சுப்பிரமணியம் தலைமையில் தான் அமைக்கப்படுகிறது. அக்டோபர் 31, 2015 அதை அமைக்கிறார்கள். அந்த குழு கல்விக் கொள்கையில் சில மாற்றங்களை செய்து தனது அறிக்கையை சமர்ப்பித்ததை வைத்து மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை இறுதி வரைவை உருவாக்கும் நோக்கில் முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் தலைமையில் 9 பேர் கொண்ட ஒரு குழுவை 2017இல் அமைக்கிறது. இந்த குழு தனது அறிக்கையை டிசம்பர் 2018இல் அரசிடம் கொடுக்கிறது. அப்படி கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை 2019 மே 31ஆம் தேதி வரைக்கும் அரசு வெளியிடாமல் இருந்து ஜூன் 1ஆம் தேதி அன்றைக்கு வெளியிடுகிறது. வெளியிட்டு 30 நாட்களுக்குள் கருத்து கேட்புக்காக வெளியிடுகிறது. அந்த அவகாசம் தான் கொடுக்கிறது. இந்த 1 மாத அவகாசத்திற்குள் இந்த புதிய கல்விக் கொள்கையை பற்றிய கருத்து கொடுக்கப்பட வேண்டும். இந்த அவகாசத்திற்குள் கடினமான வார்த்தைகளுடன் இருக்கும் 484 பக்கங்கள் கொண்ட அறிக்கையை படித்து எப்படி கருத்து சொல்ல முடியும் எல்லோராலும்? இப்படி உருவாக்கப்பட்ட இந்த புதிய கல்விக் கொள்கையின் வரைவு அறிக்கைக்கு பாஜக தலைமையிலான மத்திய அமைச்சரவை கடந்த மாதம் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. முக்கியமாக இந்த புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க அமைக்கப்பட்ட 9 பேர் கொண்ட நிபுணர் குழுவில் கல்வியில் முன்னிலையில் இருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து ஒருவர் கூட இடம்பெறவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இது போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்விக் கொள்கைகளை உருவாக்கும் பொழுது ஒரு பொது நோக்கம் கருதி ஒவ்வொரு மாநிலத்தின் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்திருக்க வேண்டும். மாநிலங்களின் இயற்கையான சமூக கலாச்சார நிலைகளுக்கு ஏற்ப கல்விக் கொள்கைகளை உருவாக்கி இருக்க வேண்டும். இருந்தால் அது வரவேற்புக்குரியதாக இருந்திருக்கும். ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை அப்படி இல்லை.
கல்வியில் காலத்திற்கேற்ப புதிய மாற்றங்கள் தேவைதான், அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த மாற்றங்களை கொண்டு வரும் இந்த ஆட்சியாளர்களின் பார்வையில் கோளாறு இருக்கிறது என்பதைத்தான் நமது எதிர்ப்புக்கான முக்கிய காரணம் என்பதை இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கல்விக் கொள்கையில் எந்த புதுமையும் இல்லை. அறிவுசார் சமூகத்தை அல்லாமல் கூலிகளை உண்டாக்கத்தான் இந்த கல்விக் கொள்கை பயன்படும் என்பதை ஒரு குற்றச்சாட்டாகவே நான் முன்வைக்கிறேன். அந்த புதிய கல்விக் கொள்கையில் RSS அமைப்பின் வேலை திட்டத்தின்படியே இந்த கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் கண்களை மூடிக்கொண்டு சொல்லவில்லை. ஏற்கனவே சொன்னதை போல பாரதிய சிக்ஷான் மண்டல் இந்த புதிய கல்விக் கொள்கையை வரவேற்றிருக்கிறது. ஒன்று, அப்படி என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட ஆலோசனைகளை கொடுத்திருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாதா? இந்த கல்விக் கொள்கையில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான நியாயமான கல்வி இட ஒதுக்கீடு பற்றி எதுவும் சொல்லவில்லை. இது அடிப்படையில் சமூக நீதிக்கு எதிரான ஒரு செயல். சமூக நீதி என்பது அவர்களை பொறுத்தளவில் கேட்கக்கூடாத ஒரு கெட்ட வார்த்தை. அவர்கள் சமூக நீதி என்பது மனு நீதிதான். சமமான கற்றல் வாய்ப்பை தொடக்க கல்வியில் கூட இந்த புதிய கல்விக் கொள்கை தர மறுக்கிறது என்பதை நாம் ஒதுக்கிவிட முடியாது. 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பிற்குள் ஏதாவது ஒரு தொழிற்கல்வியை கற்றுக்கொண்டு அதில் திறமையுடன் வெளியே வர வேண்டும் என்கிறார்கள். நீங்கள் இந்திய சமூக சூழலில் இதனை பொருத்தி பார்க்க வேண்டும். ஒரு மாணவர் 14 வயதில் ஒரு தொழிலில் திறமையாக இருந்தால் அவர் ஆர்வம் எதில் செல்லும்? பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வரும் மாணவர்கள் அந்த வயதில் சரி ஏன் மேலும் குடும்பத்திலிருந்து படித்துக் கொண்டு குடும்ப கஷ்டத்தில் நாம் ஏன் படித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கற்ற தொழிலை வைத்து குடும்பத்தை காப்பாற்றுவோம் என்றுதான் நினைப்பான். அவருடைய கல்வி அங்கே தடைப்படும். மருத்துவ கல்வியில் நீட் நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து புகுத்திய பின் மருத்துவம் படிக்கலாம் என்று நினைக்கும் எத்தனையோ பேரின் கனவுகளை வெறும் கனவாகவே ஆக்கியிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். 10ஆம் வகுப்பில் 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தவர் கூட 11ஆம் வகுப்பில் அறிவியல் பாடத்திட்டத்தை எடுப்பதில்லை, பெரும்பாலும் எடுப்பதில்லை. மருத்துவம் படிக்க நீட் இருக்கிறது, அதற்கு செலவு செய்ய முடியாது என்பதுதான் காரணம். இதை நான் ஏதோ நடக்காத விஷயத்தை கூறவில்லை. நாளிதழ்களில் பதிவான பல தகவல்கள் இருக்கிறது. நீட் இருக்கிறதே, நாம் மருத்துவம் படிக்க செல்ல முடியுமா என்கிற ஒரு தடை அவர்களுக்கு இயற்கையாகவே மனதில் ஏற்பட்டு வருகிறது. இப்போது 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு சேர மற்றொரு நுழைவுத் தேர்வு எழுத வேண்டும் என்கிறார்கள். அது கட்டாயம் கிடையாது என்று சொல்கிறார்கள். தேவை என்றால் எழுதலாம் என்கிறார்கள். யாருக்கு தேவை என்றால், நான் படிக்க விரும்பும் ஒரு பல்கலைக்கழகம் அந்த நுழைவுத் தேர்வை எழுத வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்வது? பள்ளி கல்வியை மேம்படுத்துகிறோம், கிரியேட்டிவ் லேர்னிங் தருகிறோம் என்கிறார்கள். பின் எதற்காக இந்த தகுதி தேர்வு என்று வைக்க வேண்டும்? உயர்கல்வியில் 1ஆம் ஆண்டு முடித்தால் ஒரு சான்றிதழ், 2ஆம் ஆண்டு முடித்தால் ஒரு பட்டய படிப்பு என்கிறார்கள். நம் சமூக சூழலை நினைத்து பாருங்கள், பொருளாதார அழுத்தத்தை கணக்கிட்டு பாருங்கள், எத்தனை பேர் முழுமையாக படிப்பார்கள்? ஒரு சான்றிதழ் கிடைத்தவுடன் பலர் வெளியேறிவிட மாட்டார்களா? உயர்கல்விக்கு போவது தடைபடாதா? இது பெரும்பாலும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களுடைய கீழ்நிலை ஊழியர்களை அதிகமாக உருவாக்காது என்பது என்ன நிச்சயம்? இது உயர் சாதியினரை உயர்கல்விக்கு உயர்த்தும் மறைமுக நோக்கம் இருக்கிறது என்று சொல்கிறேன். இந்த கல்விக் கொள்கையில் இன்னும் நுட்பமான ஏராளமான தடுப்பு அரண்களை வைத்திருக்கிறார்கள். சந்தைக்கு தேவையான கூலிகளை உற்பத்தி செய்யவே இந்த புதிய கல்விக் கொள்கை உதவும். இது ஒரு மறைமுகமான குலக்கல்வியை நேரடியாக வலியுறுத்தாமல் மிகவும் தந்திரமாக இதனை வடிவமைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்களின் வர்ணாசிரம கொள்கைப்படி இந்தியாவில் கீழ்நிலைகளில் வேலை செய்கின்றவர்களின் பெருங்கூட்டம் எப்போதும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்திய உயர்கல்விக்கான ஆணையம்தான் உயர்கல்வியை தீர்மானிக்கும் என்கிறது இந்த புதிய கல்விக் கொள்கை. அப்படியானால் பல்கலைக்கழகத்திற்கு இருக்கும் உரிமையும்
அந்த பல்கலைக்கழகத்தை கட்டுப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு இருக்கும் உரிமையும் இல்லாமல் செய்துவிடாதா? மேம்போக்காக சில விஷயங்களை பார்த்தால் புதுமையானதாக புரட்சிகரமானதாக தெரியலாம். ஆனால் இந்திய சமூக சூழலுடன் பொருத்தி பாருங்கள். எளிய மாணவர்களை உயர்கல்விக்கு வராமல் தடுக்கும் கூலிகளாக்கும் கல்வி திட்டம் இது. இது முழுக்க முழுக்க RSS அமைப்பின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றாற்போல் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, 3 மொழிகள் கற்க வேண்டும் என்பது குழந்தைகளின் சுமையை மேலும் அதிகரிக்காதா? இந்தியை திணிக்கவில்லை என்கிறார்கள். ஏதாவது ஒரு மொழியை 3வது மொழியாக ஏற்க வேண்டும் என்கிறார்கள். அதைத்தான் ஏன் என்கிறோம். ஏன் அவர்களை கட்டாயப்படுத்த வேண்டும்? அவர்களுக்கு தேவையான போது எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் அவர்கள் கற்றுக்கொள்ளலாமே. ஒரு பக்கம் உயர்கல்வியில் மாணவர்கள் சேர்க்கையை 2030ஆம் ஆண்டுக்குள் 50% உயர்த்துவோம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் மாணவர்களை வடிகட்டும் இந்த நுழைவுத் தேர்வுகள் எதற்காக? யாரை வடிகட்டி யாரை உயர்கல்வியில் நுழைப்பதற்காக என்று கேட்கிறேன். இந்த நுழைவுத் தேர்வுகளுக்காக ஒரு பயிற்சி மையத்தில் சேர வேண்டும். அதற்கு தனியாக செலவுகள் செய்ய வேண்டும். இந்திய சூழலில் இதனை எல்லாம் எல்லோராலும் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்கிறேன். பள்ளி கல்வியிலிருந்து வெளியே வரும்போது ஒவ்வொரு மாணவரும் கூடுதலாக ஒரு தொழில்திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள். படிப்பில் அவர்களுக்கு கவனம் எப்படி செல்லும்? எந்த மாதிரியான தொழில்திறன்? ராக்கெட் விடும் தொழில்திறனா அல்லது கப்பல் விமானம் கட்டும் தொழில்திறனா? அந்த வயதில் என்ன தொழில்திறனை இவர்கள் உருவாக்கப் போகிறார்கள்? அடுத்து இன்னொரு மிகப்பெரிய கொடுமை. 3, 5, 8ஆம் வகுப்புகளில் அனைத்து மாணவர்களும் உரிய ஆணையம் நடத்தும் பள்ளி தேர்வுகளை எழுதுவார்கள் என்பதுதான். இது எவ்வளவு பெரிய கொடுமை! ஒரு 3வது வகுப்பு மாணவன் ஒரு பொதுத் தேர்வை எழுத வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை இவர்கள் எப்படி உருவாக்குகிறார்கள்? மிகப்பெரிய கல்வியாளர்கள். அது பொதுத் தேர்வாக இருக்கும் என்றால் அது அந்த வயது குழந்தைகளுக்கு அது தேவையா என்று கேட்கிறேன். இது அயோக்கியத்தனமான கொள்கை அல்லவா? 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் தொடரும் என்கிறார்கள். 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு ஒரு தனி ஆணையம் தேர்வை நடத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அந்த குழந்தைகளுக்கு இது ஒரு விதமான மன அழுத்தத்தை தராதாம். தேர்வு தோல்வியால் பல குழந்தைகள் கல்வி இடைநிற்றல் அதிகமாகாதா? நாம் இங்கே 8ஆம் வகுப்பு வரை பொதுத் தேர்வு இருக்கக்கூடாது என்று நாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்கு திறந்தநிலை பள்ளிகளை உருவாக்கப் போகிறார்களாம். ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்கூல்ஸ். இதன் மூலம் பள்ளி குழந்தைகளிடம் எப்படி திறன் வளர்க்கப் போகிறார்கள் என்று புரியவில்லை. ஆலோசனை சொன்ன பாரதிய சிக்ஷா மண்டலிடம் தான் நாம் கேட்க வேண்டும். மாணவர்களுக்கான பள்ளி ரிப்போர்ட் கார்டுகளில் வெறும் மதிப்பெண்களை மட்டும் குறிப்பிடாமல் விரிவாக அவர்களது முழு திறனையும் குறிப்பிடுகிறார்களாம். இது குழந்தைகளை தரம் பிரித்து அவர்கள் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி அவர்களாகவே தங்கள் நிலையை அந்த வயதிலேயே தாழ்த்திக் கொள்வதாகத்தான் இது இருக்கும். இது ஆரம்பத்திலேயே வடிகட்டும் செயல். இத்தனையும் செய்து உயர்கல்விக்கான சேர்க்கை விகிதம் 50% உறுதி செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறார்கள். அந்த 50%த்தில் அதிகமான அளவில் உயர் சாதிகளுக்கான இடத்தை உறுதி செய்வதுதான் இந்த மொத்த வடிகட்டல்கள் எல்லாமே. MPhil படிப்புகள் இனி இருக்காது. B.Ed படிப்புகள் இனி 4 வருட படிப்பாக அது மாற்றப்படும். மேல்நிலை பள்ளி படிப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர தேசிய கல்வி முகமை NTA மூலம் பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படும். 12ஆம் முடிச்ச உடனே நுழைவுத் தேர்வு எழுதும். இனி கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதாக இருந்தாலும் கூட பொது நுழைவுத் தேர்வு எழுத வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. கோச்சிங் சென்டர்கள் மூலம் பணம் தான் பிடுங்கப்படும். அனைவரையும் தரமானவர்களாக உங்கள் புதிய கல்வி கொள்கை உருவாக்கும் என்றால் அவர்களை உயர்கல்விக்கு அனுப்ப தனியாக இதற்கு ஒரு நுழைவுத் தேர்வு. தந்தை பெரியார் சொல்வார், தகுதியும் திறமையும் பெறத்தான் ஒருவன் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வருகிறார். ஆனால் பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வரவே தகுதி திறமை தேவை என்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்கிறார். புதிய கல்விக் கொள்கையை நாம் கண்களை மூடிக்கொண்டு எதிர்க்கவில்லை.
அவர்கள் புகுத்த விரும்பும் புதிய கல்விக் கொள்கையால் இந்த தேசத்தில் புத்தொளி பரவி அறிவு புரட்சியே கூட ஏற்படட்டும். யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. நாம் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். ஏன், எதற்காக ஒரு செத்துப்போன சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து என் பிள்ளைகளுக்கு திணிக்கிறாய்? மறைமுகமாக எதை இங்கு சாதிக்க நினைக்கிறாய்? நமக்கு இந்த ஒரு விஷயம் போதும். அவர்கள் உருவாக்கி புகுத்த விரும்பும் இந்த புதிய கல்விக் கொள்கை ஒரு கேடு கெட்ட பார்ப்பனிய மேலாதிக்க சிந்தனைகளை சுமந்து கொண்டிருக்கும் தீய கல்விக் கொள்கை என்று நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதில் பெரிய ஆராய்ச்சி ஒன்றும் நமக்கு தேவையில்லை. ஒரு புதிய மொழியை படிக்க விடாமல் இந்த திராவிட கட்சிகள் காலமெல்லாம் இப்படி செய்வது சரியா என்று அவர்கள் கேட்பதில் நியாயம் இருப்பதாக தெரியலாம். அப்படி கேட்கிறவர்களுக்கு நமது பதில் இதுதான். உங்களை பொறுத்த அளவில் அது கற்றுக்கொள்வதற்கான ஒரு புதிய மொழியாக தெரியலாம். ஆனால் அது எங்கள் மொழியின் மீது, எங்கள் பண்பாட்டின் மீது, எங்கள் கலாச்சாரத்தின் மீது ஆதிக்கம் செய்ய வைக்கும் ஒரு சூழ்ச்சி என்பதால் அதை எதிர்க்கிறோம். உலகிலேயே மிகவும் தொன்மையான இலக்கிய செழுமை மிக்க இலக்கண வளமிக்க இந்தியாவின் மிக மூத்த எங்கள் தமிழை வட இந்தியர்கள் ஒரு விருப்ப மொழியாக எடுத்து படிப்பார்களா? படிக்க அவர்கள் தயாரா? எங்களிடம் ஹிந்தியை படிக்க வேண்டும் என்று சொல்லுவர்கள் அவர்களிடம் சொல்வார்களா? அரசு அதை படிக்க அவர்களிடம் வலியுறுத்துமா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பேசாத ஒரு சமஸ்கிருத மொழியை ஏன் கற்பிக்க முயல வேண்டும்? அப்படி என்றால் சிறப்பு வாய்ந்த சிந்தி, உருது மொழிகளும் கூட 8வது அட்டவணையில் இருக்கிறது. அதற்கும் இந்தியாவில் தாயகம் கிடையாது. அதற்கு ஏன் எந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை? ஹிந்தியை விட இலக்கிய செல்வமிக்க ஒரு அழகான மொழி உருது மொழி. அந்த உருது மொழியை தேசிய பொதுமொழியாக ஆக்க சம்மதிப்பார்களா? அந்த மொழிகள் செத்து போக அப்படியே விட்டுவிடலாமா? இந்தியாவில் எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு இருக்கிறதே, அதை தேசிய பொதுமொழியாக அறிவிக்க அவர்களுக்கு சம்மதமா? ஹிந்தி சமஸ்கிருதத்தை விட தமிழ் எந்த விதத்தில் தாழ்ந்து விட்டது? இந்தியாவை எனது தாய்நாடு என்று நான் சொன்னால் எனது தாய்மொழி அங்கே தேசிய மொழி அந்தஸ்தில் இருக்க வேண்டாமா? இன்றைக்கு இருக்கிறதா? சோவியத் யூனியனில் பெரும்பான்மையாக பேசப்படும் ரஷ்ய மொழியை தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று எல்லோரும் வலியுறுத்திய போது லெனின் அதை மறுத்து அனைத்து மொழிகளையும் தேசிய மொழிகளாக்கினார். அப்படி ஆக்கப்பட வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கங்களின் நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. அதை இவர்கள் நிறைவேற்றுவார்களா? 8வது அட்டவணையில் இருக்கிற 15 மொழிகளை தேசிய மொழிகளாக முதலில் அறிவிக்க வேண்டாமா? அதை இதுவரைக்கும் செய்திருக்கிறார்களா? இன்றைக்கு ஹிந்தியை தமிழ்நாட்டில் எதிர்க்கிறார்களே என்று சொல்லும் பாஜகவினர் சிறுபான்மையினர் கணிசமாக இருக்கும் உத்தரப்பிரதேசத்தில் உருது மொழி துணை ஆட்சி மொழியாக கூட இருக்கக்கூடாது என்று ஏன் தடுத்தார்கள்? சிறுபான்மையினர் பேசும் மொழிக்கு அரசியல் சாசனம் பாதுகாப்பு வழங்குவதை அவர்கள் ஜனாதிபதியிடம் சென்று முறையிட்டும் கூட ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? இவர்கள்தான் இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையின் மூலம் இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்கு வழி செய்ய போகிறார்களா? இவர்கள் ஏன் உருதை எதிர்த்தார்கள்? சமஸ்கிருதத்தை போல் அதுவும் ஒரு மொழிதானே. புதிய கல்விக் கொள்கையில் இருக்கும் மும்மொழிக் கொள்கைதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்தியாவில் பிறந்த மொழிகளாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். இதை தமிழகம் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் தமிழோடு சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தி இரண்டில் ஏதேனும் ஒன்றை விருப்ப மொழியாக ஏற்றாக வேண்டிய நிலை உருவாகும். தமிழ்நாடு இதை ஏற்றுக்கொள்ளாது என்று நாம் நம்புவது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை கட்டாயமாக்கும் போது மற்ற மாநிலங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இதை ஏற்றுக்கொள்ளும். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டின் நிலை என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போதைய கேள்வி. நீட்டை கொண்டு வந்து எப்படி நம் தலையில் வலுக்கட்டாயமாக திணித்தார்களோ அப்படி ஒரு நிலை இந்த மொழி விஷயத்திலும் ஏற்படாது என்பதற்கு என்ன நிச்சயம், என்ன உத்தரவாதம் இருக்கிறது? நீட்டை கூட இன்னும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கட்டாயத்தின் மூலம் நீதிமன்றம் சென்று நம் தலையில் கட்டிவிட்டார்களே, நம் ஆட்சியாளர்களால் ஏதேனும் தடுக்க முடிந்ததா? இவர்களை எப்படி நம்புவது?
இடது பக்கம் சைகை காட்டிவிட்டு வலது பக்கமாக வண்டியை திருப்பிக் கொண்டு செல்லக்கூடியவர்கள் தான் இவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்தியாவில் ஹிந்தியை தாய்மொழியாக அல்லது விருப்ப மொழியாக ஏற்றுக்கொள்ளும் மாநிலங்கள் தான் அதிகம். அவர்களுக்கு இந்த மொழிக் கொள்கை பிரச்சனை என்பது இல்லை. நாம் தான் இங்கு தனித்து நிற்கிறோம். நீட்டை எல்லோரும் ஏற்றுக்கொண்ட போது வேறு வழி இல்லாமல் நாமும் ஏற்றுக்கொண்டாக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்தியாவிற்கு முதலில் தேசிய பொதுமொழி என்பது தேவையா? தேசிய பொதுமொழி என்கிற விஷயத்தில் இவ்வளவு தூரம் நாம் ஏன் எதிர்ப்பை கொடுக்கிறோம் என்றால், நாம் காலப்போக்கில் இந்தியாவில் இரண்டாம் தர குடிமக்களாக ஆகிவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வுதான். வேறு எங்கும் நாம் உதாரணத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கும் இலங்கையில் நமது சமகாலத்தில் என்ன நடந்தது? அங்கே இருப்பது இரண்டே இரண்டு தேசிய இனங்கள் தான். வேறு வேறு கலாச்சாரம் பண்பாடு கொண்ட இனங்கள். தமிழும் சிங்களமும் சமமாக இருந்த வரைக்கும் அங்கு ஆரம்பத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. என்றைக்கு அந்த ஆட்சியாளர்கள் சிங்களத்தை மட்டுமே முதன்மைப்படுத்தி சிங்கள பௌத்த பேரினமாக தங்களை முன்னிறுத்த முயன்றார்களோ அப்போது அங்கே தமிழ் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டது. இனம் அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டது. இனவெறி ஆதிக்கம் மொழி ரீதியாக கட்டமைக்கப்பட்ட போது தமிழினம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டது என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். இது எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு தான். இந்த வரலாற்றிலிருந்து தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை இந்தியா கற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. மத ஒற்றுமையின் அடிப்படையில் இருவேறுபட்ட இனங்கள் ஒன்று சேர முடியாது என்கிற அடிப்படை தெரியாமல் ஜின்னா உருவாக்கிய மேற்கு பாகிஸ்தானும் கிழக்கு பாகிஸ்தானும் ஒன்றாக வரலாற்றில் நிலை பெற முடிந்ததா? அப்படி முடியாமல் போவதற்கு எது காரணம்? மேற்கு பாகிஸ்தானியர்களின் மொழி இன ரீதியான ஆதிக்கம் தான். வங்காளிகளின் தேசிய இன அடையாளத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை. வங்காளிகளை அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக கருதினார்கள். அவர்களது வெற்றியை மேற்கில் இருந்தவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இறுதியில் தங்கள் மொழியையும் பண்பாட்டையும் பாதுகாத்துக் கொள்ள பல உயிர்களை அவர்கள் களப்பலி கொடுத்தவர்கள். மதம் அவர்களை ஒரே நாட்டிற்குள் உட்கார வைத்ததா? இந்தியாவை இன்னும் இங்கே பணித்து வைத்துக் கொண்டிருக்கும் சங்கிலி என்பது இதுவரைக்கும் இங்கே காப்பாற்றப்பட்ட ஒரு மொழி வாரியாக இயங்கும் சுதந்திரம் தான். இந்த மொழி சகிப்புத்தன்மை தான் உன் மொழியை நீ பார்த்துக்கொள், என் மொழியை நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், கிழித்த கோட்டை தாண்டி நீயும் வராதே நானும் வரவில்லை என்கிற எளிய கட்டுப்பாடுதான். என் மொழி எந்த மொழியின் ஆதிக்கத்திற்கும் உட்பட எனக்கு சம்மதமில்லை. என் மொழி இன்னொரு மொழியின் ஆதிக்கத்திற்கு உட்படுமானால் அது என் மீது செய்யும் ஆதிக்கம் என்கிற சுயமரியாதை உணர்வுதான் காரணம். இந்த விஷயத்தை இந்த வரலாற்று கேள்விகளை கேட்கும் சங்கிகளிடம், இந்த வரலாற்று கேள்விகளை சங்கிகளிடம் சொன்னாலும் புரிவதில்லை. மொழியை படிக்க விடாமல் செய்கிறார்களே என்றுதான் மீண்டும் மீண்டும் கூப்பாடு போடுவார்கள். இந்த சந்தேகம் நமக்கு வருவதற்கு காரணம் நமக்கு இருக்கும் அந்த ஈரோட்டு பார்வைதான். அவர்களுக்கு இருக்கும் பெரிய தலைவலியே அவர்கள் உருவாக்கும் எல்லா திட்டங்களிலும் இருக்கும் சூழ்ச்சிகளை அம்பலப்படுத்தி கடும் எதிர்ப்பை பதிவு செய்வது இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்களே என்பதுதான். அதுதான் அவர்களுடைய ஏற்றம். எல்லாவற்றையும் அவர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்களே. வேறு எந்த மாநிலங்களிலும் எந்த எதிர்ப்பும் இல்லையே. தமிழ்நாட்டிலிருந்துதானே இத்தனை எதிர்ப்புகள் வருகிறது. இதற்கு என்ன காரணம்? தந்தை பெரியார் நமக்கு கொடுத்து விட்டு போன அந்த எச்சரிக்கை உணர்வுதான் காரணம். 1823ஆம் ஆண்டிலேயே பார்ப்பனர்கள் இந்தியாவை சமஸ்கிருத படுகொலியில் தள்ள நினைத்ததை தனது கடும் எதிர்ப்பால் ஆங்கிலேயர்கள் மூலம் தடுத்து நிறுத்தியவர் ராஜாராம் மோகன் ராய். மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அல்ல, இவர்கள் அன்றைக்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கமே அதுதான். 1823ஆம் ஆண்டிலேயே சமஸ்கிருதத்தை உருவாக்க வேண்டும், சமஸ்கிருத பள்ளிகளை உருவாக்க வேண்டும் என்று பார்ப்பனர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். 1938ஆம் ஆண்டுகளில் மீண்டும் இந்தி திணிப்பு மூலமாக சமஸ்கிருத பரவலுக்கு வழிவகுக்க காங்கிரஸ் பார்ப்பனர்களை தன் கடுமையான மக்கள் போராட்டத்தின் மூலம் தடுத்து திராவிட தேசத்தை காத்து நம் கையிலே பத்திரமாக கொடுத்தவர் நமது தந்தை பெரியார்.
1938 மீண்டும் 65களில் நடந்த இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தமிழகத்தை கலவர பூமியாக்கியது. மொழிகாக்கும் போருக்கான நீண்ட வரலாறு இந்தியாவிலேயே நமக்குத்தான் உண்டு. அதனால்தான் இந்த எதிர்ப்புக்கான காரணம் மற்றவர்களுக்கு புரிவதில்லை. பார்ப்பன ஆதிக்கத்தின் கோரப்பிடியில் சிக்கிக் கிடந்த அன்றைய காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கும் RSS முன்னோர்களான பாஜகவை விட மிக மூர்க்கத்தனமாக இந்து சனாதன தர்மத்தை இங்கே நிலைநிறுத்த தலைகீழாக நின்றதை பெரியாரின் பெருந்தொண்டு தடுத்து நிறுத்தியது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டளவில் தடுத்துக் கொண்டிருப்பது அவரின் கொள்கைகள் தான். இந்து சனாதன கொள்கைகள் எப்போதெல்லாம் இங்கு உயிர் பெறுமோ அப்போதெல்லாம் அதற்கான கொள்கையை பெரியாரின் கொள்கைகளே பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு கிடைத்த பெருமை. நாம் அன்றைக்கு வலுவாக எதிர்த்த விஷயங்களை எல்லாம் இப்போது அவர்கள் அதில் கொஞ்சம் இனிப்பு தடவி கொடுக்க பார்க்கிறார்கள். இருந்தாலும் கூட நாம் அதை கண்டுபிடித்து நம் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து விடுகிறோம். 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கொடுக்கப்படும் என்கிற இந்த இனிப்பை கொடுத்து நம்மை ஏமாற்றி நம் வாயை அடைக்க செய்து அவர்கள் சாதிக்க நினைக்கும் காவி சிந்தனைகளை கல்வியில் கலக்க நினைக்கிறார்கள். இது ஆட்சியாளர்களின் திட்டம் என்பதை விட இது RSS திட்டம். இது இன்றைய நேற்றைய திட்டம் அல்ல. இது இன்றைய நேற்றைய திட்டம் அல்ல. வாஜ்பாய் காலத்திலேயே முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது வரலாற்று பாடங்களில் தங்களுடைய விச சிந்தனைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். நிறைய வரலாறுகளை அவர்கள் இன்றைக்கு திருத்தி இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்தியாவின் முதலும் கடைசியுமான மதச்சார்பற்ற பிரதமர் நேருவின் வரலாற்றை அவர்கள் இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏனென்றால் நேருவின் ஆளுமையும் மக்கள் செல்வாக்கும் தான் காங்கிரஸில் இருந்த இந்துத்துவ மதவாத சக்திகளை முடிந்த மட்டும் வெளியேற்றியது. அதனால்தான் காங்கிரஸ் இன்றைக்கு இடது பக்கமாக செல்கிறது, பாஜக வலது பக்கமாக செல்கிறது. நேரு கொடுத்த உறுதிமொழியை இன்றைக்கு பாஜக அரசு குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு மீண்டும் ஹிந்தியை அல்லது சமஸ்கிருதத்தை திணிக்க புதிய கல்விக் கொள்கையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஹிந்தி மயமாக்கம் என்பது அடிப்படையில் அது சமஸ்கிருத மயமாக்கம் தான். காங்கிரஸ் ஹிந்தி திணிப்பை கையில் எடுத்தது. இன்றைக்கு இவர்கள் சமஸ்கிருத திணிப்பை நேரடியாக கையில் எடுத்து புதிய கல்விக் கொள்கை மூலம் புகுத்த பார்க்கிறார்கள். கல்வியில் கை வைத்தால்தான் அவர்களுக்கு ஏற்ற வரலாற்றை திரிக்க முடியும். இந்தியாவின் புவியியலை மாற்றியமைக்க முடியும். வேதகால அறிவியலை புகுத்த முடியும். ஆரிய திராவிட மானுடவியல் வரையறையை மாற்றியமைத்து மேலாண்மை செய்ய முடியும். சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கானது என்று அவர்கள் விரும்ப முடியும். அது அவர்களது நாகரிகம் அல்ல. அதை தங்களது நாகரிகமாக உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் பாடுபடுகிறார்கள். விளங்காத வேத கணிதத்தையும் வான சாஸ்திரத்தையும் புகுத்த முடியும். வர்ணாசிரம கொள்கைகளை வரிசையாக படிக்க வைக்க முடியும். வரலாற்று தலைவர்களை எல்லாம் வசதிக்கேற்ப மாற்றியமைத்து வகுப்பெடுக்க வைக்க முடியும். நேருவையும் நேதாஜியையும் அபுல் கலாம் ஆசாத்தையும் நீக்கிவிட்டு சாவர்கரையும் மூஞ்சேவையும் PS மூஞ்சேவையும் ஹெக்கேவரையும் கோல்வால்கரையும் படேலையும் கடும் பிற்போக்குவாத தலைவரான திலகரையும் இந்து பற்றாளரான லாலா லஜபதி ராயையும் அரவிந்தரையும் பண்டிட் மதன் மோகன் மாளவியாவையும் சின்மயானந்தாக்களையும் கொண்டு வந்து படிக்க வைக்க முடியும். ஏன் காந்தியை கூட தூக்கிவிட்டு கோட்சேவை கொண்டு வந்து அவர்களால் உட்கார வைக்க முடியும். கல்வி நிச்சயம் அவர்கள் கொண்டு வர முடியும். அண்ணாவையும் பெரியாரையும் அகற்றிவிட்டு அடுத்த தலைமுறையினரை அவர்கள் யார் என்று கேட்க வைக்க முடியும். அவர்களால் இடஒதுக்கீடு பெற்று தந்த நீதி கட்சி வரலாற்றை வாசிக்க விடாமல் செய்ய முடியும். அவர்களின் கண்களில் சதா சர்வகாலமும் உறுத்திக் கொண்டே இருக்கும் சுயமரியாதை என்று சுற்றி சுழன்ற பெரியாரின் திராவிட இயக்க வரலாற்றை பாட புத்தகத்தில் இருந்து துடைத்தெறிய முடியும்.
ஒற்றை பாடத்திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டின் பெருமைகளை, வரலாறுகளை, இருந்த தலைவர்களை, இலக்கிய வளங்களை இருட்டடிப்பு செய்து சமஸ்கிருத பண்டிதர்களை, சனாதன குப்பைகளை அறிமுகம் செய்து வைக்க முடியும். அவர்கள் உருவாக்க போகும் உயர்கல்வி அமைப்பின் மூலம் பள்ளி பாடங்களின் ஒவ்வொரு எழுத்தையும் காவி மையால் எழுத முடியும். அவர்கள் உருவாக்க போகும் புதிய ஆசிரியர் பயிற்சியின் மூலம் காவி சிந்தனை கொண்ட ஆசிரியர்களை உருவாக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் RSS தொண்டர்கள் கூட தன்னார்வ தொண்டர்கள் என்கிற போர்வையில் வகுப்படுத்தும் கொடுமையும் நிகழ்த்த முடியும். அதற்கு இந்த புதிய கல்விக் கொள்கை அவசியம் அவர்களுக்கு வேண்டும். அவர்களின் நோக்கமே அதுதான். அதற்காகத்தான் முற்றாக நம்ம இந்தியாவின் புதிய கல்விக் கொள்கையை அவர்கள் மாற்றுகிறார்கள். எல்லோரும் கல்வி அறிவு பெற்றுவிடக் கூடாது என்கிற சிந்தனை மரபிலே வந்தவர்கள் அவர்கள் என்பதை நாம் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. அப்படிப்பட்டவர்கள் பார்வையில் அந்த சிந்தனையில் உருவான இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன நன்மை இந்த நாட்டுக்கு கிடைத்துவிடும் என்பதை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் மூளை முழுக்க இந்து பார்ப்பனிய சனாதன தர்மத்தை தாண்டி வேறு என்ன புதிய தர்ம சிந்தனை இருக்க முடியும் என்று கேட்கிறேன். பொதுவாக தமிழ்நாட்டை தாண்டி இருப்பவர்களுக்கு இவர்கள் உருவாக்கி இருக்கும் புதிய கல்விக் கொள்கையின் அடிநாளமாக இருக்கும் இந்துத்துவ சனாதன பாசிச சூழ்ச்சி வெளிப்படையாக தெரியாது. காரணம் அவர்களுக்கு அந்த பார்வை அல்லது அந்த புரிதல் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் இந்து மதம் என்கிற போர்வைக்குள் மூடி வைத்திருக்கிறார்கள். அதை தாண்டி இன்னும் அவர்கள் சிந்திக்க ஆரம்பிக்கவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குடியரசு ஏட்டில் 27/9/1931 பெரியார் இப்படி எழுதுகிறார். அது இன்றைக்கும் எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். கல்விக் கொள்கைகளை உருவாக்குபவர்கள் எப்படி எந்த நோக்கத்தில் உருவாக்குவார்கள் என்பதை அன்றைக்கே எவ்வளவு தெளிவாக பெரியார் சொல்கிறார் என்பதை கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். அவர் மொழியிலேயே சொல்கிறேன். அவர் சொல்கிறார், பொதுவாக எந்த தேசத்திலும் மக்களுக்கு கல்விகள் கற்பிக்கும் பொறுப்பில் இருப்பவர்கள் எல்லோரும் கல்வி போதிக்கும் விஷயத்தில் ஒரு விதமான உட்கருத்தை வைத்துத்தான், அதாவது அந்த உட்கருத்தை கல்வியின் மூலம் போதிக்கும் முயற்சியில் இருந்து வருகின்றார்கள். அவர் சொல்றார், அப்பவே ஒரு உட்கருத்தை வைத்துத்தான் அந்த கல்விக் கொள்கையை அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்று. அந்த மாதிரியான ஒரு உட்கருத்தை போதிப்பதில் கல்வியானது மக்களின் அறிவுக்கும் வாழ்க்கையில் சுதந்திரமாய் வாழ்வதற்கும் பயன்பெறுகின்றது என்பதை விட தாங்கள் கொண்ட உள் எண்ணத்தையே மிக முக்கியமாக அவர்கள் கருதுகிறார்கள். இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கியவர்கள் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? எந்த உள்நோக்கமும் இல்லை என்றால் ஏன் எல்லா மொழிகளையும் விட்டுவிட்டு சமஸ்கிருதம் மட்டும் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? பெரியார் மேலும் சொல்கிறார், உதாரணமாக ஒரு தேசத்தார் மத பக்திக்கு ஏற்ற கல்வி இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். மற்றொரு தேசத்தார் பக்திக்கான கல்வி வேண்டும் என்றும், மற்றொருவர் வீரம் ஏற்பட வேண்டும் என்றும், இன்னொருவர் அந்த நாட்டு பழமையான பழக்க வழக்கம் இருக்க வேண்டும் என்றும், மற்றும் சிலர் கடவுள் பக்தி போற்றுவதற்கு இருக்க வேண்டும் என்றும் பார்க்கிறார்கள். இப்படியாகவே பல உட்கருத்துக்களை பிரபலமாய் கருதி கல்வி ஏற்படுத்துவதில் கல்வியின் உண்மையான பிரயோஜனம் ஏற்படாமல் மறைந்து போய்விடுகின்றது. இந்த கல்விக் கொள்கை அப்படித்தான் இருக்கிறது. 1931 பெரியார் சொல்லியிருக்கிறார், அறிவு வேறு மதம் வேறு என்று பிரித்துவிட வேண்டும். அவர் சொல்றார், பெரியார் சொல்றார், அறிவை உண்டாக்கிவிட்டு பிறகு அந்த அறிவின் மூலம் மதத்தை கொள்ளும்படி செய்ய வேண்டும். அப்படி இல்லாமல் மதத்தை புகுத்தி அதன் மூலம் அறிவு வளர விடாமல் செய்துவிட்டால் சுதந்திரம் எப்படி ஏற்படும் என்று கேட்கிறார். இன்னும் அவர் சொல்கிறார், இயற்கை விஷயங்களில் காட்டுமிராண்டி காலம் முதல் கர்ண பரம்பரையாக கேட்டு வந்த செய்தியை சொல்லிக்கொண்டு அதையே போதித்து வந்தால் அதன் மூலம் எப்படி இயற்கை அறிவை ஏற்படுத்த முடியும்? இந்த லட்சணத்தில் உள்ள கல்வியோடு இப்போது வர வர தேசபக்தி என்பதாக ஒன்று கட்டப்பட்டு விடுகின்றது. பெரியார் தான் சொல்கிறார், இது அறிவு வளர்ச்சிக்கு மற்றொரு ஆபத்தான காரியம். கடவுள் பக்தி, மதபக்தி ஆகியவை போலவே இந்த தேசபக்தியும் மனிதனின் அறிவு வளர்ச்சியை நாசமாக்கி விடுகின்றது. அதிலும் நமது நாட்டு தேசபக்தி நினைப்பதற்கே பயங்கரமானதாக இருக்கிறது. தேசபக்தியும்
தேசியமும் பழமையை பார்த்துக் கொண்டு பின்னால் போக பார்க்கின்றனவே தவிர முன்புறம் பார்ப்பதற்கு எதுவும் இல்லை. தேசியத்துக்கும் புதுமைக்கும் ஜென்ம பகையாய் இருந்து வருகின்றது. தேசியம் என்றாலே பழமை என்று கருதப்பட்டு விட்டது, புதுமை என்றாலே தேச துரோகம் என்று ஆகிவிட்டது. இன்னைக்கு புதுமையை நம்ம பேசினா நம்மள தேச துரோகம் தான் சொல்லுவோம். ஆகவே கல்வி என்று பெயர் வைத்து அதன் சாக்கில் மதத்தை போதித்து தேசியம் என்ற உணர்ச்சியையும் அதன் மூலமாகவே ஏற்றிவிட்டால் இப்படித்தான் அவங்க ஏற்றிட்டு இருக்கிறாங்க. பெரியார் சொல்றார், கல்வி என்று பெயர் வைத்து அதன் சாக்கில் மதத்தையும் போதித்து தேசியம் என்ற உணர்ச்சியையும் அதன் மூலமாக ஏற்றிவிட்டால் குரங்குக்கு கல்வார்த்தது போல் அப்படித்தான் இருக்குமே தவிர அங்கு பகுத்தறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் முற்போக்குக்கும் சுதந்திரத்திற்கும் இடமே இருக்காது. இந்த காரணத்தினால்தான் உலகத்தில் இந்தியாவுக்கு மாத்திரம் கீழ்ப்படியில் முதலிடம் இருக்கிறது என்று பெரியார் அன்றைக்கே வருத்தப்படுகிறார். 2021 ஆண்டிலும் நாம் இந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். இங்கு கல்வி கொடுப்பவர்கள் இந்த கல்வியானது பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் எவ்வளவு பயன்படும் என்பதை முக்கியமாய் கவனிப்பதில்லை. பெரியார் சொல்றார், எந்த கல்வியை எடுத்தாலும் இது ஆத்திகமா நாத்திகமா, இதனால் மத உணர்ச்சி அதிகம் உண்டாகுமா குறையுமா, இது நம் பழைய கால நிலை நாகரிகத்திற்கு ஏற்றதா அல்லது புதிய உலகம் ஆக்கிவிடுமா என்று பயந்து நடுங்கி ஆத்திகம் பழைய கால நிலை ஆகியவைகளை முக்கியமாக நினைத்து அதற்கேற்ற கல்வியை மக்களுக்குள் புகுத்த பார்க்கிறார்கள் இந்த பார்ப்பனர்கள். இங்கு கல்வி கற்றவன் விஞ்ஞான கல்வி பட்டம் பெற்றவன் உடனே பழைய கால நிலைக்கு போய்விடுகிறான். அது சரியா தப்பா என்று ஆராயும் கல்வி இன்றைக்கு கூடாத கல்வியாக மதிக்கப்படுகிறது என்கிறார் பெரியார். பெரியார் பேசாத பொருள் இல்லை. எதன் மீது எப்படிப்பட்ட பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை ஒரு சமூக பேராசானாக வாழ்ந்து நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், நம்மை செதுக்கிக் கொள்வதற்கான அத்தனை மொழிகளையும் கொடுத்துவிட்டே சென்றிருக்கிறார். நம்மை சலவை செய்து கொள்வதற்கான அத்தனை கொள்கை சமுக்காரத்தையும் கொடுத்துவிட்டு தான் சென்றிருக்கிறார். ஒரு தலை சிறந்த கல்வி என்பது நம்மை சுதந்திரம் உள்ளவராக பொருளீட்டும் வழியாக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த சமூக பார்வையையும் அது நமக்கு உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்காத கல்வியால் ஒரு பயனும் இல்லை. சொல்லும் புதிய கல்விக் கொள்கையால் படிக்கும் எதிர்கால குழந்தைகளிடம் என்ன மாதிரியான சமூக பார்வை ஏற்படும் என்று நினைத்து பார்த்தால் நமக்கு அச்சம்தான் ஏற்படுகிறது. இந்த இந்தியாவை வேதகால நாகரிகத்திற்கு இட்டுச் செல்வார்களோ என்று நினைக்க தோன்றுகிறது. பாதி இந்தியாவை இப்போதே அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். பாதி இந்தியாவை அப்படித்தான் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு தமிழகத்தையும் அந்த படுகொலியில் தள்ளி விடுவார்களோ என்று யோசிக்க வைக்கிறது. இதற்கு நாம் இடம் கொடுத்து விடாமல் கவனமாக இருக்க வேண்டியுள்ளது. இங்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதை கடுமையாக எதிர்த்தாக வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தற்காலிகமாக தாங்கள் அணிந்திருக்கும் காவி சட்டையை கலற்றி தூர எறிந்துவிட்டு ஆளும் கட்சியும் மற்ற எதிர்க்கட்சிகளோடு ஒன்றாக சேர்ந்து இதை எதிர்த்தாக வேண்டும். தமிழ்நாட்டின் தற்போதைய கல்வி முறையில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். தனது செலவில் சாராய கடைகளை திறந்து அரசு தரமான அரசு பள்ளிக்கூடங்களை உருவாக்கவில்லை. சாராய கடைகளை திறந்த அளவிற்கு அதற்கு செய்த செலவிற்கு ஏற்றாகும் ஒரு தரமான அரசு பள்ளிகளை அது உருவாக்கவில்லை. அதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். தரமற்ற ஆசிரியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் தரம் குறைந்திருக்கிறது. தனியார் கல்விக் கொள்ளைக்கு அது காரணமாகி இருக்கிறது. தனியார் பள்ளிகளில் தமிழ் புறக்கணிக்கப்படுகிறது. உண்மைதான், மறுக்கவில்லை. நம்மிடம் தரமான கல்வி என்றால் அது அதிகமாக பணம் கட்டி பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைப்பதுதான் என்கிற மனோபாவத்தை நம்முள் அது உருவாக்கிவிட்டது. இருந்தாலும் கூட காமராஜர் என்கிற அந்த மகத்தான மனிதர் உருவாக்கிய கல்வி அடித்தளத்தின் மீது திராவிட கட்சிகள் எழுப்பிய கல்வி கட்டுமானம் இன்றைக்கும் உறுதியாகவே தான் இருக்கிறது. திராவிட கட்சிகளின் ஆட்சியில் கல்வி நாசமாகிவிட்டது என்று புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பேசுபவர்கள் நம் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அப்படி சொல்பவர்கள் ஒன்றை வசதியாக மறந்து விடுகிறார்கள்.
வடக்கில் பாஜகவினராலும் மாநிலங்களில் இருக்கும் கல்வித்தரத்தை விட, அறிவு விழிப்புணர்ச்சியை விட இதுவரை திராவிட கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் உயர்கல்விக்கு செல்பவர்களின் சதவிகிதம் 49%. இதுதான் உண்மை. அவர்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு அவர் கொண்டு வைத்திருக்கிற அந்த சீலிங்கே 50% தான். அதை நாம பக்கத்துக்கு வந்தாச்சு. அவர்கள் புதிய கல்விக் கொள்கையில் வைத்திருக்கும் இலக்கை நாம் எப்போதும் அடைந்து விட்டோம். நீண்ட காலம் மோடி ஆட்சி செய்த குஜராத்தில் வெறும் 17% தான், மத்திய பிரதேசத்தில் 17.4%, உத்தரப்பிரதேசத்தில் 16.8%, ராஜஸ்தானில் 18% தான். இங்கெல்லாம் அவர்கள் காவிதான் இருக்கிறார், அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். இதில் தமிழ்நாட்டை இவர்கள் குறை சொல்கிறார்கள், திராவிட ஆட்சிகளை குறை சொல்கிறார்கள், கல்வி சரியில்லை என்று. இந்தியாவின் சராசரியை விட, இந்தியாவின் சராசரியான 20.4 என்கிற அந்த சதவீதத்தை விட தமிழ்நாட்டின் மொத்த சதவீதம் 2 மடங்கு அதிகம். தமிழ்நாட்டின் மொத்த சதவீதமே 20.4% தான். நமது சதவீதம் 49%. தமிழ்நாடு கல்வியில் முன்னேறவில்லையா? இந்த புதிய கல்விக் கொள்கையில், இந்த நாம் உருவாக்கி வைத்திருக்கின்ற இந்த கல்விக் கொள்கையில், ஏற்கனவே இருக்கின்ற கல்விக் கொள்கையில் 2017ஆம் ஆண்டு மத்திய அரசின் மனிதவளத்துறை வெளியிட்ட கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் சுமார் முதல் 3 சிறந்த கல்லூரிகளில் 37 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. நான் மேலே சொன்ன பாஜக ஆளும் இந்தி பெல்ட் மாநிலங்களில் இருந்து ஒரு கல்லூரி கூட இந்த பட்டியலில் இல்லை. முதல் 100 சிறந்த பொறியியல் கல்லூரிகளில் 22 தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. குஜராத்தில் வெறும் 6 தான், மத்திய பிரதேசத்தில் 3, யூபியில் 6, பீகாரில் 1, ராஜஸ்தானில் 3. இப்படித்தான் இவர்களின் தரம் இருக்கிறது. சிறந்த பல்கலைக்கழகங்களை எடுத்துக்கொண்டால் 100 சிறந்த பல்கலைக்கழகங்களின் வரிசையில் தமிழ்நாட்டில் மட்டும் 24 இருக்கிறது. குஜராத்தில் வெறும் 2 தான், மாப்பியில், பீகாரில் 0, ஊபியில் 7 தான். இவர்கள் என்ன கல்வித்தரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இத்தனை காலமாக? இப்படி எல்லாவற்றிலும் அவர்களை விட தமிழகம் முதன்மையான மாநிலமாகத்தான் இருக்கிறது. முற்போக்கு சிந்தனையிலும் தமிழ்நாடுதான் அவர்களை விட முன்னால் போய் கொண்டிருக்கிறது. திராவிட ஆட்சியில் குறைகள் அறவே இல்லை என்று நான் சொல்ல வரவில்லை. குறைகளே இல்லாத ஆட்சியை நீங்கள் அமைப்பதாக கதைவிடும் ராமராஜ்யத்தில் கூட முடியாது. அப்படி ஒரு ராஜ்யம் வேண்டும் என்று நாங்கள் விரும்பவும் இல்லை. அப்படி ஒரு ராஜ்யத்தில் நாங்கள் நிரந்தரமான சூத்திரர்களாக இருக்க விரும்பவில்லை. திராவிட ஆட்சியில் இருக்கும் குறைகளை எல்லாம் எங்களால் சரி செய்து கொள்ள முடியும். அது எங்கள் ஆட்சி, எங்கள் கொள்கையில் இருக்கும் ஆட்சி. நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் அதை மாற்றிக்கொள்ள முடியும். நீங்கள் வந்தால் மாற்ற முடியுமா? இதுதான் அவர்களுக்கு முன்வைக்கும் பதில். இந்த புதிய கல்விக் கொள்கை கல்விக்கான செலவுகளை குறைக்கப் போகிறதா? அடுத்த கேள்வி. இந்த புதிய கல்விக் கொள்கை கல்விக்கான இன்றைக்கு அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கும் கல்விக்கான செலவை இது குறைக்கப் போகிறதா? ஒருபோதும் இல்லை. அப்படி எந்த ஒரு கருத்தும் அது இல்லை. அவர்கள் தெளிவாகவே சொல்கிறார்கள், பள்ளிகளின் செலவுகளுக்கு ஏற்ப அவர்களே கட்டணத்தை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். அப்படி என்றால் இது என்ன புதிய கல்விக் கொள்கை? மீண்டும் தனியார் கல்வி கொள்ளைக்கு தானே இது விட்டு செல்லும்? தனியார் பங்களிப்போடுதான் இதை செய்ய அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இதில் என்ன புதுமை இருக்கிறது என்று புதிதாக கொண்டு வந்து இவர்கள் நீட்டுகிறார்கள். கல்வி கொடுப்பது என்பது அந்த மாநிலங்களின் உரிமையாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் நமது உறுதியான கொள்கை, உறுதியான நிலைப்பாடு. எதை கற்க வேண்டும், எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஒரு மாநிலத்தின் உரிமையாக இருக்க வேண்டும். அதுதான் சரியாகவும் இருக்க முடியும். கல்வி இன்னும் பொது பட்டியலில் தான் இருக்கிறது. அதை மாநில பட்டியலுக்கு மாற்ற நம்மால் இதுவரை முடியாமல் போனது வருத்தப்பட வேண்டிய விஷயம். 5ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி
தாய்மொழி கல்வி, கட்டாய தாய்மொழி கல்வி என்கிற ஒரு நல்ல விஷயத்தை வைத்துக் கொண்டு அதையே மீண்டும் மீண்டும் சொல்லி நம்மை நயவஞ்சகமாக ஏமாற்றி மற்ற அயோக்கியத்தனமான பல விஷயங்களை புகுத்தி அவர்கள் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள பார்க்கிறார்கள். இதில் நாம் ஏமாந்து விடக்கூடாது. அவர்கள் புதிய கல்விக் கொள்கையில் தெளிவாக சொல்கிறார்கள், 6ஆம் வகுப்பிற்கு பின் தொழிற்கல்வி கட்டாயம் என்கிறார்கள். அந்த பிஞ்சு பருவத்தில் அவர்களுக்கு எந்த தொழிலை சொல்லித் தரப்போகிறார்கள்? குயவு தொழிலா, குப்பை எல்லும் தொழிலா, ஆடு மாடு மேய்ப்பது எப்படி என்றா, செருப்பு தைக்கும் தொழிலா, சமண தொழிலா, சலவை தொழிலா? அப்படி தொழிற்கல்வி அந்த வயதில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்று கேட்கிறேன். இதேபோல் இன்றைக்கு நாம் கேட்கிறோமே, இதேபோல் 1938 காந்தியின் வாரா கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்ய முனைந்த போது தந்தை பெரியார் காந்தியை கடுமையாக விமர்சிக்கிறார். இதே காந்தி அறிமுகம் செய்த வாரா கல்வி திட்டத்திலும் இதேபோல் தொழிற்கல்வி கட்டாயம் என்றார்கள். மாணவிகள் 6ஆம் 7ஆம் வகுப்புகளில் குடித்தனப்பாங்கை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள். அந்த வாரா கல்வி திட்டத்தில் காந்தி சொல்றார், பெரும்பாலான பையன்கள் பெற்றோர்களை இழந்தவர்களாகிவிட்டார்கள். எந்த தொழிலுக்கு பிறந்தார்களோ, எந்த தொழில் செய்யும் குடும்பத்தில் பிறந்தார்களோ அந்த தொழிலை விட்டுவிட்டு குமாஸ்தாக்களாக பலர் போயிருக்கிறார்கள் என்று உலகமே போற்றிய மகாத்மா காந்தி சொன்ன போது, அவர் மேலே நமக்கு எல்லாருக்கும் மரியாதை உண்டு. வர்ணாசிரம கொள்கையை அவர் கொஞ்சம் உயர்த்தி பிடித்தார். அது அவருடைய சூழல். தந்தை பெரியார் 1938 குடியரசு ஏட்டிலே தனது கடுமையான விமர்சனத்தை இதற்கு முன்வைக்கிறார். விவசாயம், அவர் சொல்கிறார், விவசாயம், தச்சு வேலை, சவர தொழில், மண்ணான் தொழில். இப்போது நாம் கேட்டதே இதே கேள்வி அவர் அன்றைக்கே கேட்டிருக்கிறார். விவசாயம், தச்சு வேலை, சவர தொழில், மண்ணான் தொழில், செருப்பு தொழில், இன்னும் எத்தனையோ தொழில் செய்பவர்கள் தற்கால போக்கை அறிந்து கொண்டு தாங்களும் முன்னேற்றம் அடைய முயற்சிக்கிறார்கள் என்பதை தடுப்பதற்காக இந்த புதிய திட்டத்தை காந்தியார் கொண்டு வந்திருக்கிறார் என்று கேட்கின்றேன். மேற்கண்ட தொழில்களில் ஒன்றுமே செய்யாமல் வயிறு வளர்த்துக் கொண்டிருக்கும் பார்ப்பனர்கள் எல்லோரும் எல்லா உத்தியோகங்களிலும் அமர்ந்து கொண்டு இந்திர போகம் அனுபவித்துக் கொண்டிருப்பதற்காகவா இந்த பாழாய் போன கல்வி திட்டத்தை காந்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று கேட்கிறேன் என்கிறார். இது பழைய வர்ணாசிரம தர்மத்துக்கு அல்லவா வழிகோடும் என்று கேட்கிறேன் என்கிறார் பெரியார். அன்று கேள்வி கேட்டதை இன்னும் நம்மை அதே கேள்விகளை கேட்க வைத்திருக்கிறார்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையாளர்கள். இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களை விட கல்வியில் சிறந்த மாநிலமாக, சிறந்த கல்வியாளர்களை உருவாக்கிய மாநிலமாக, உலகம் முழுக்க தமிழர்கள் சிறப்பான இடத்தில் இருப்பதற்கு காரணமாக இங்கு கடைபிடித்த இருமொழி கொள்கையில் என்ன குறை இருக்கிறது? எதற்கு மும்மொழி கொள்கை? ஆங்கிலம் படிப்பதற்கு முடியாமல் ஹிந்தியை வைத்துக் கொண்டு இந்துத்துவா, ஜெய்ராம் என்று கூறிக்கொண்டு இருக்கும் வடமாநிலங்களில் கல்வி என்ன நிலையில் இருக்கிறது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இலக்கிய செழுமை மிக்க சிறப்பான தமிழ் மொழியும் உலகத்தை தொடர்பு கொள்ள ஆங்கிலமும் நமக்கு இருக்கும் போது நாம் எதற்காக ஒரு செத்துப்போன சமஸ்கிருதத்தையும் நேற்று முளைத்த ஹிந்தி காலானையும் கற்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் புதிய கல்விக் கொள்கையின் மூலம் கட்டாயமாக திணிப்பதன் நோக்கம் என்ன? இருமொழி கொள்கையால் இங்கு என்ன இழப்பு நிகழ்ந்து விட்டது? நன்றாகத்தானே இருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையால் அனைத்துக்கும் நுழைவுத் தேர்வு நடத்தி தரம் பிரிக்கிறோம் என்று தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அரும்பாடுபட்டு கிடைத்த கல்வியை புடுங்கி உனக்கு படிக்க தகுதி இல்லை என்று தள்ளி வைப்பதற்கு தானன்றி வேறென்ன? கலை அறிவியல் படிப்பிற்கும் கூட நுழைவுத் தேர்வு அவசியமா? தகுதி வாரியாக பிரிப்பதன் மூலம் தகுதி வாய்ந்த இனம் பார்ப்பனர்கள் தான் என்று எங்கள் தலையில் உட்கார வைக்க வேண்டும். இதுதானே அவர்களது நோக்கம். RSS கொள்கை என்ன? ஏன் புதிய கல்விக் கொள்கையில் இப்போது சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும்? மும்மொழி கொள்கையை எதற்காக கொண்டு வர வேண்டும்? 1968ஆம் ஆண்டு முதல் தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கி இந்திரா காந்தி காலத்திலோ, 1996இல் இரண்டாவது முறையாக கல்விக் கொள்கையை உருவாக்கிய ராஜீவ் காந்தி காலத்திலோ, 1992இல் அதில் சில மாறுதல்களை செய்து வெளியிட்ட நரசிம்மராவ்
காலத்திலோ சமஸ்கிருதத்தையோ இந்தியையோ கொண்டு வந்து புகுத்தாத போது இப்போது மட்டும் ஏன் இந்த புதிய புகுத்தல்? அந்த சமஸ்கிருதத்தை கற்று எந்த நாட்டு மக்களோடு நான் பேசப் போகிறேன், என்ன தொழில் செய்ய எனக்கு அது உதவும்? அது என்ன இருக்கிறது? அது இருக்கும் அறிவு என்ன? மூல மொழியில் மனுஸ்மிருதியை படிக்கவா? இன்றைய அறிவியல் வாழ்க்கைக்கு உதவாத ஸ்மிருதிகளை உபநிடதங்களை உச்சாரணம் செய்யவா? வேத பாராயணம் செய்து வேள்வித்தி வளர்க்கவா? வானியல் சாஸ்திரம் சூரியனை இன்னும் கிரகம் என்கிற அந்தஸ்தில் வைத்திருப்பதை பற்றி படிக்கவா? இன்றைய அறிவியல் அதற்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்து வெகு நாளாகிறது. இன்னும் சமஸ்கிருதத்தில் சூரியன் ஒரு கிரகமாகத்தான் இருக்கிறது. காளிதாசனின் சாகுந்தலம், அதைவிட ரசம் சொட்டும் காவியங்கள் பல தமிழில் உண்டு. மருத்துவம், இலக்கணம், இலக்கியம், எதை புதிதாய் படிக்க எனக்கு வேண்டும்? எல்லாம் என்னிடம் இருக்கிறது. அதைவிட செழிப்பான செறிவான இலக்கணம், இலக்கியம் என் தமிழில் இருக்கிறது. உனக்கு சமஸ்கிருதம் வேண்டுமா? வைத்துக்கொள். என்னிடம் ஏன் கொண்டு வந்து திணிக்கிறாய்? மொழி கொள்கை என்று யார் கேட்டார்கள்? மொழி வளர்க்க வேண்டுமா? தனியாக வளர்த்துக்கொள். சமஸ்கிருதம் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் பேசும் உருது மொழி கூட இங்கு காப்பாற்றப்பட வேண்டும் தான். செய்வார்களா? இந்தியா என்பது ஒரே நாடா, ஒரே மக்களா, ஒரே பண்பாடா? பின் கல்வியை மட்டும் எப்படி இந்தியா என்றும் ஒரே உயர் அமைப்புக்குள் ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை கொண்டு வர முடியும்? பிஞ்சிலேயே விஷத்தை புகுத்திவிட வேண்டும். அப்படித்தான் அவர்களது கொள்கை. நான் படிக்க வேண்டியது வேறு. என் மொழி, என் நிலம், என் வரலாறு, என் பண்பாடு வேறு. உன் நிலம், உன் மொழி, உன் வரலாறு, உன் பண்பாடு வேறு. கல்வி மட்டும் எப்படி எல்லோருக்கும் இந்தியாவெங்கும் ஒன்றாக இருக்க முடியும்? சமஸ்கிருதம் படித்தால்தான் மருத்துவம் சேர முடியும் என்றிருந்த அந்த கால கொடுமையை, பார்ப்பன சூழ்ச்சியை உடைத்தெறிந்த முதல் மாநிலம் தமிழகம். அதனால்தான் உனது புதிய கல்விக் கொள்கையின் சூழ்ச்சி என்ன என்று எங்களுக்கு புரிய வருகிறது. அதனால்தான் மற்ற மாநிலங்களை விட எதிர்ப்பு இன்று பலமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? காவியை கரைத்து திராவிட தலைவர்கள் சிலைகள் உருவூட்டுகிறாய். ஏன்? என்ன கோபம் உனக்கும் அந்த சிலைகளுக்கும்? உனக்கு ஏன் எரிகிறது? அவர்களுக்கு என்ன? அவர்கள் என்ன இந்த தேசத்தின் எதிர்களா? ஹிட்லரின் கொள்கைகளை பிரதியெடுத்து வைத்துக் கொண்டிருக்கும் உன் இயக்க சிந்தனைகளை விட உயர்வான ஊருக்கு தேவையான சிந்தனைகளை கொடுத்துவிட்டு செத்து போன அந்த தலைவர்களின் சிலையே உனக்கு உறுத்துகிறது என்றால் கல்விக் கொள்கையில் உன் நோக்கம் என்னவாக இருக்கும்? அவனை வைத்து உன் கோவிலையும் உன் கடவுளையும் உன் மதத்தையும் பாதுகாத்துக் கொள்கிறாய். உன் கண்களுக்கு இந்து, அவன் மதம், அவன் கடவுள் மட்டும்தான் தெரியும். அவன் வழிகள் தெரியாது. அந்த இந்துவின் வழிகள் தெரியாது. அவனது வாழ்வாதாரம் உனக்கு புரியாது. என்றைக்காவது அவன் கடவுள் மதத்தை தாண்டி அவனுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக அவன் வாசலை தேடி போனதுண்டா? இந்த நோக்கத்தோடு எப்போது இயங்கும் நீ புதிய கல்விக் கொள்கையால் இந்த தேசத்தை புனரமைக்கப் போவதை நாங்கள் எப்படி நம்ப வேண்டும் என்கிறார். இத்தனை ஆண்டு காலம் இங்கு இருந்த கல்வியால் இங்கு அறிவாளிகள் எவரும் உருவாகவே இல்லையா? சிறந்த கல்வியாளர்களை அவர் உருவாக்கவில்லையா? நீ திணிக்கும் இந்த வேத கல்விதான் இந்தியாவை மாற்றும் என்றால், என் பிள்ளைக்கு அறிவை கொடுக்கும் என்றால் அந்த கல்வி என் பிள்ளைக்கு தேவையில்லை. எல்லாவற்றிலும் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்து எளியவர்கள் நுழைய விடாமல் தடுக்கப் போகிறாய். அதுதானே திட்டம். எளியவர்கள் படிப்பதை வர்ணாசிரமம் ஏற்கவில்லையா? ஏற்காது. எல்லோரும் படித்து பட்டம் பெற்றால் 4ஆம் வர்ணம் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றுவிடும் என்கிற பயமா? கலை அறிவியல் கல்விக்கு கூட நுழைவுத் தேர்வின் நோக்கம் என்ன? பொறியியல், மருத்துவம், சட்டம், நிர்வாகவியல் படிக்க முடியாத ஒரு ஏழை எளியவன் ஏதேனும் ஒரு கலை அறிவியல் பட்டம் பெற்று கௌரவமான கல்வி அறிவு பெறுவது கூட கசக்கிறதா? காலத்திற்கேற்ப புதிய கல்வி கொள்கை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால்
சமஸ்கிருதம் ஹிந்தி தவிர்த்து புதிய கல்விக் கொள்கையை உருவாக்க முடியாததன் நோக்கம் என்ன என்பதுதான் நமது அடிப்படையான கேள்வி. இந்த நோக்கம் உண்டே போதும் நீ கல்வியையும் குழந்தைகளையும் காவியாக்கப் போகின்றாய் என்று நாங்கள் புரிந்து கொள்வதற்கு. ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து உனக்கேற்ற ஒரு தலைமுறையை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கேற்ப இந்தியோ சமஸ்கிருதமோ இந்தியாவில் பரவ வேண்டும். RSS நீண்டகால கொள்கை திட்டங்களை ஒவ்வொன்றாக இந்தியாவில் நிறைவேற்ற நினைக்கிறார்கள். நீங்கள் வரிசையாக பார்க்கலாம். அவர்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றிக் கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதிதான் கல்வியில் அவர்கள் கை வைப்பது. அவர்களின் முதன்மையான கொள்கை என்ன தெரியுமா? கலாச்சாரம், மதம், அரசியல் ஆகியவற்றை கொண்ட ஒன்றாக கலந்த ஒரு குறிக்கோளினை கொண்டது அடைவதுதான். கலாச்சாரம், மதம், அரசியல் இந்த மூன்று இந்த ஆகியவற்றை ஒன்றாக கலந்த ஒரு குறிக்கோளை அடைவது. அது மத அடிப்படையில் இந்து தர்மம், கலாச்சார அடிப்படையில் இந்து சமஸ்கிருதம், தேசத்தின் அடிப்படையில் இந்து ராஷ்டிரம். இந்த மூன்று தான் அவர்களது கல்வி அவர்களது கொள்கைகளின் அடிப்படை கூறுகள். சமஸ்கிருதத்தை மீண்டும் புத்துயிர் பெற செய்வதன் மூலம் தங்களது ஆரிய கலாச்சார அடிப்படையிலான தேசத்தை கட்டியமைக்க முடியும் என்பது கோல்வால்கரின் கனவு. நான் இதை எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இதனுடைய வரலாற்று பின்னணி இதுல இருக்கு. அவங்க ஏன் சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க, ஹிந்தியை கொண்டு வராங்க, இதுக்கெல்லாம் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. கோல்வால்கர் சொல்கிறார், சமஸ்கிருதம் தனக்கான உரிய இடத்தை பிடிக்கும் வரை நம் வசதிக்காக நாம் இந்திக்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கிறார். அதாவது சமஸ்கிருதம் அந்த பேச்சுக்கு வர வரைக்கும் ஹிந்தியை வச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனா ஹிந்தியிலேயே 60% சமஸ்கிருத சொற்கள் இருக்கிறது. ஹிந்தியை படிக்கிறது ஒண்ணுதான், சமஸ்கிருதத்தை படிக்கிறது ஒண்ணுதான். இதுதான் அவருடைய நோக்கம். ஹிந்தியை பரப்பிட்டோம்னா சமஸ்கிருதத்தை எளிதா கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும். சமஸ்கிருதம் ஹிந்தி மொழிகளின் வளர்ச்சிக்காக அவர்கள் இவ்வளவு ஏன் மெனக்கெடுகிறார்கள் என்பதை வரலாற்று ரீதியிலான கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும். சமஸ்கிருதத்தை திடீரென்று இன்றைக்கு அவர்கள் கொண்டு வரவில்லை. இந்தியாவின் பொது மொழியாக அது இருக்க வேண்டும் என்பது பார்ப்பனர்களின் நெடுங்கனவு. காங்கிரஸில் இருந்த பார்ப்பனர்கள் ஹிந்தி திணிப்பு மூலமாக மிக மூர்க்கமாக அதை முன்னெடுத்தார்கள். ஹிந்தி மயமாக்கம் என்பதும் சமஸ்கிருத மயமாக்கம் என்பதும் இறுதியில் அது பார்ப்பன மயமாக்கம் தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை அண்ணாவும் பெரியாரும் புரிந்து கொண்டதால் தான் அவர்கள் காலத்தில் அதை அவர்கள் மிக தெளிவாக மக்களுக்கு புரிய வைத்து மக்களை திரட்டி அவர்களின் சூழ்ச்சிகளை முறியடித்தார்கள். அண்ணா பெரியார் காலத்திற்கு முன்பே அவர்களுக்கு முன்பே இதை ராஜாராம் மோகன் ராய் செய்திருக்கிறார். அந்த ஒரு சின்ன வரலாறு பாருங்க. சமஸ்கிருதத்தை முதன்மையாக கொண்ட கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று 1823ஆம் ஆண்டில் வைதீக பார்ப்பனர்களின் வற்புறுத்தலுக்கு இணங்க கல்கத்தாவில் ஒரு சமஸ்கிருத பள்ளி துவங்குவதற்கு அன்றைய கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் ஆயத்தமாகியது. அதே போன்றது ஒரு பள்ளி பனாரஸ் நகரில் முன்னரே தொடங்கப்பட்டு விட்டது. ராஜாராம் மோகன் ராய் ஆளுநரிடம் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார். தந்தை பெரியார் காலத்துக்கு முன்பே சமஸ்கிருதத்திற்கு ராஜாராம் மோகன் ராய் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் புதுத்த நினைத்த சமஸ்கிருத பள்ளிகள் பற்றி ராஜாராம் மோகன் ராய் எப்படி தன் எதிர்ப்பை பதிவு செய்து தடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். சமஸ்கிருத பள்ளியில் உள்ள மாணவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இயற்றப்பட்டவைகளையும் அதற்கு பின்னர் இந்நாள் வரையிலும் கற்பனைவாதிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பயனற்றதும் சூழ்ச்சி திறம் வாய்ந்தவைகளுமான சமஸ்கிருத நூல்களை தான் கற்க முடியும். ராஜாராம் மோகன் ராய் சொல்றார், இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் உள்ள சமஸ்கிருத பள்ளிகளில் அவைதான் கற்பிக்கப்பட்டு வருகின்றன என்றார். அது போன்ற கல்வியினால் 10க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் எவ்வாறு பயனின்றி கழிந்துவிடும் என்பதையும் அவர் சொல்கிறார். அதாவது நுட்பமான சமஸ்கிருத மொழி இலக்கணங்கள், அடிப்படையிலான வேத தத்துவங்கள்,
ஊக அடிப்படையிலான வேதாந்த தத்துவங்கள், மீமாம்சத்தில் உள்ள திரும்பு செய்யப்பட்ட வேத பகுதிகள், சூழ்ச்சியும் கேடும் நிறைந்த நியாய சாஸ்திரம் ஆகியவற்றை படிப்பதனால் இந்திய மாணவர்களுக்கு எந்த பயனும் இருக்க போவதில்லை. இது நாம சொல்லல, தந்தை பெரியார் கூட சொல்லல, அண்ணா கூட சொல்லல, ராஜாராம் மோகன் ராயே சொல்லியிருக்கிறாரு. ராஜாராம் மோகன் ராய் கிட்ட போய் சண்டைக்கு போவாங்களா? இது எப்படி சொன்னார் அப்படின்ட்டு சமஸ்கிருதத்தை. பிரான்சிஸ் பேகன் காலத்தில் ஐரோப்பிய கல்வி முறையில் ஏற்பட்ட ஒரு புரட்சிகரமான மாற்றங்களை சுட்டிக்காட்டி தனது மறக்க முடியாத வாதத்தை ராஜாராம் மோகன் ராய் அன்றைக்கு முன்வைத்தார். உண்மையான அறிவை அடைய விரும்பாது அறியாமையில் தொடர்ந்து நின்றிருக்க விரும்பியிருந்தால் பேகன் கோட்பாடுகளின் அடிப்படையிலான கல்வி முறை இங்கிலாந்தில் வளர்ச்சி பெற்றிருக்காது. அதுபோன்றே சமஸ்கிருத கல்வியானது இந்தியாவை என்றென்றைக்கும் இருளில் ஆழ்த்திவிடும். இந்திய குடிமக்களின் முன்னேற்றத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் அவர்களுக்கு அக்கறை இருக்குமானால் கணிதம், இயற்கைய தத்துவம், வேதியியல், உடற்கூறியல் ஆகிய பயனுள்ள அறிவியலை கற்றுக் கொடுப்பதற்கு வழி செய்ய வேண்டும். இன்றைக்கு அவர் சொல்றார். ராஜாராம் மோகன் ராயின் இந்த கருத்தை முற்போக்கு சிந்தனையாளர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். இறுதியில் கவர்னர் ஜெனரல், அமைச்சரவை சட்டக்குழு உறுப்பினரான தாமஸ் பேபிங்டன் மெக்காலே பிரபு 1835 ஆண்டு அரசு கல்விக் கொள்கை பற்றி எழுதிய நுட்பமான குறிப்பு ராஜாராம் மோகன் ராயின் மறுக்க முடியாத அந்த வாதத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டது. மெக்காலே பிரபு ஒளிவு மறைவின்றி சொல்கிறார், கவனமாக கேளுங்கள். அவர் சொல்கிறார், பிரிட்டிஷ் அரசு மத சகிப்பு தன்மையை கடைபிடிப்பதோடு அனைத்து மதத்தினரிடமும் பாகுபாடின்றி நடந்து கொள்ள வேண்டும். மெக்காலே பிரபு சொல்றார். ஆனா இன்னைக்கு அரசு மதச்சார்பற்ற தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரிட்டிஷ்காரன் சொல்லியிருக்கான். அனைத்து மதத்தினரிடமும் பாகுபாடின்றி நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமான பிரச்சனைகளில் தவறான வழிகளை போதிப்பதும் அற்ப பயனை விளைவிப்பதுமான சமஸ்கிருத இலக்கியங்களை கற்றுக் கொடுப்பது என்பது பகுத்தறிவுக்கும் விளக்க நெறிக்கும் ஏற்புடையது அன்று. அத்தோடு அது நடுவு நிலைமையும் ஆகாது என்கிறார். சமஸ்கிருதம் வெறும் தரிசு நிலம் என்று மெக்காலே சொல்கிறார், நான் சொல்லவில்லை. அதை கற்பதனால் அறிவு விளையாது. அதில் வானளாவிய மூட நம்பிக்கைகள் நிறைந்துள்ளன என்பதனால் அந்த இலக்கியங்களை கற்பிக்க வேண்டும் என்று நம்மிடம் கூறுகிறார்கள். அதற்கு நாம் இசைந்தோமெனில் திரிபுபடுத்தப்பட்ட வரலாறு, தவறான வானவியல், ஏமாற்று மருத்துவம் ஆகியவற்றையே கற்பிக்க நேரிடும் என்று மெக்காலே பிரபு குறிப்பிடுகிறார். இந்த மோசடிகள் நயர்மையற்ற ஒரு மதத்தின் புனித நூல்களில் இருப்பதனால் அதை கற்பிக்கப்பட வேண்டும் என்பது மூலத்தனம். இந்தியரை திருத்துவதற்கு மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில், இந்தியரை கிறிஸ்துவத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்து விலகியே நாம் இருந்துள்ளோம் என்று மெக்காலே பிரபு சொல்கிறார். இனியும் அவ்வாறே தொடர்வோம் என்கிறார். அதற்காக ஒரு கழுதையை தொட்டுவிட்டால் சுத்தி செய்வதற்கு என்ன மந்திரங்கள் கூற வேண்டும், ஒரு ஆடு கொல்லப்பட்டால் அதற்கு பரிகாரமாக என்ன மந்திரங்கள் கூற வேண்டும், எந்த வேத பாடசாலை எந்த வேத பாடலை பாட வேண்டும் என்பதை இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நாட்டின் நிதியை செலவிட வேண்டும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது என்று மெக்காலே அன்றைக்கே சொல்கிறார். சமஸ்கிருதத்தை கொண்டு வர முடியாது. அவர் எவ்வளவு அழகா தெளிவா சொல்றாரு. இன்னைக்கும் அந்த நிலையில தான் இருக்கிறோம். சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து அரசு செலவு செய்யக்கூடாது. அரசு செலவில் சமஸ்கிருத கல்வியோ அல்லது ஹிந்தி கல்வியோ கொடுக்கக்கூடாது என்கிறோம். இப்படியாகத்தான் கேடு நிறைந்த ஒரு பார்ப்பனிய சாஸ்திரங்களை கற்க வேண்டிய ஆபத்தில் இருந்து இந்திய இளைஞர்களை மெக்காலே ஒரு வழியாக காப்பாற்றியிருக்கிறார். அன்றைக்கு அவர் தவறி இருந்தால் இன்றைக்கு நாம் சமஸ்கிருத மயத்தில் தான் இருந்திருப்போம் அல்லது ஹிந்தி மயத்தில் இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார்கள். மொழிதானே என்று நாம் அவங்களை எளிதாக கடந்து சென்று விட முடியாது. அவர்களது மொழிக் கொள்கை என்பது நமது பண்பாடு கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் தங்களது கொள்கைகளை நிலைநிறுத்தியே ஆக வேண்டும் என்கிற வெறியில் அவர்கள் இயங்குகிறார்கள் என்பதை நாம் வரலாற்று
உணர்வோடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அறிவை ஊட்டிய பெரியாரும் அண்ணாவும் அவர்கள் செய்வது சரிதான் என்று கருதி இருந்தால் அந்த மொழிகளை படிக்க நம்ம ஏன் அன்றைக்கு அவர்கள் தடுத்திருக்க வேண்டும்? அவர்கள் தடுத்திருக்க போகிறார்கள். தமிழ் மொழியும் இனமும் எதிர்கால ஆதிக்கத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அதை தடுக்க போராடி இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு உள்ளவர்கள் புரிந்து கொண்டால் போதும். அதாவது அவர்களின் பிரச்சாரம் எத்தனை வன்மம் கொண்ட நோக்கத்தோடு இருந்தது என்பதற்கு தீரர் சத்தியமூர்த்தி ஐயரின் ஒரு பேச்சு போதும். தமிழ்நாட்டின் மிகச் சிறந்த ஆங்கில புலமை மிக்க ஒரு பேச்சாளர், அறிவு ஜீவி என்று பிராமணர்களால் கொண்டாடப்பட்டவர், கடும் பிற்போக்குவாதி, பிராமண ஆதிக்க வெறி கொண்டவர், அன்றைய காங்கிரஸ் பார்ப்பன தலைவர். அவர் எப்படிப்பட்ட ஒரு பார்ப்பனிய மேலாதிக்கத்தோடு ஒரு மொழி ஏகாதிபத்தியத்தை பற்றி எப்படி பிரச்சாரம் செய்திருக்கிறார் என்பதை பாருங்கள். ஹிந்தி சமஸ்கிருதத்தை அவர்கள் கொண்டு வர நினைப்பது நிச்சயமாக நம் நலனுக்காக அல்ல என்பதை புரிந்து கொண்டால் போதும். அப்படி புரிந்து கொண்ட பெரியார் அண்ணாவும் அன்றைக்கு ஏன் தேவைப்பட்டார்கள் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள முடியும். அவர்களின் போராட்டத்தின் உண்மையான நோக்கம் என்ன என்பது நமக்கு புரியும். ஏன் போராடினார்கள் என்கிற அந்த உணர்வு நமக்கு புரிய வரும். சத்தியமூர்த்தி பேசுகிறார். 1939 ஜூலையில் சென்னை லயோலா கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் சத்தியமூர்த்தி சொல்கிறார், என் கைக்கு மட்டும் அதிகாரம் வந்தால், நான் சர்வாதிகாரியானால் இந்தியர்களை இந்தி மட்டுமல்ல சமஸ்கிருதத்தையும் கட்டாயமாக படிக்கும்படி செய்வேன். சர்க்கார் உத்தியோகங்களுக்கும் சமஸ்கிருதம் படிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையையும் ஏற்படுத்துவேன். அவருடைய நோக்கம் பாருங்கள். காந்தியா உயிருடன் இருக்கும் போதே இந்தியாவில் ராமராஜ்யம் ஏற்பட்டுவிட வேண்டும் என்று மிக ஆவலாய் இருக்கிறேன். ராமராஜ்யம் என்பது வர்ணாசிரம முறைப்படி ஒவ்வொருவரும் அவனவன் சாதி தர்மப்படி நடந்து கொள்ள வேண்டியதுதான். ராமர் காலத்தில் மக்கள் இந்த வர்ணாசிரம முறைப்படியே, அதாவது பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என பிரிக்கப்பட்டு அவனவனுக்கு சாஸ்திரப்படி ஏற்பட்ட கர்மங்களை அவன் செய்து கொண்டு திருப்தியாக இருந்தான். அதனால் யார் மீதும் யாருக்கும் அன்றைக்கு வருத்தம் இல்லை என்கிறார் வீரர் சத்தியமூர்த்தி. மிக படித்தவர். அவருடைய நோக்கம் எவ்வளவு தூரம் உள்ளத்திலே மேலாதிக்க சாதி உணர்வோடு அவர் இருந்திருக்கிறார் பாருங்கள். இதே சத்தியமூர்த்தி ஐயர் ஹிந்தியை எதிர்த்து கிளர்ச்சி செய்பவர்கள் பெரிய ராஜ துரோகிகள் ஆவார்கள் என்கிறார். அன்னைக்கே அவர் தேச துரோகின்னு சொல்லியிருக்கிறார். அவர்களை தூக்கில் போடும்படியான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பேசுகிறார் சத்தியமூர்த்தி. இந்த அடக்குமுறை ராமராஜ்யம் தான் அன்றைய சத்தியமூர்த்தி ஐயர்கள் விரும்பிய இந்திய சுயராஜ்யமாக இருக்கும் என்பதால் சுயமரியாதை இயக்கமும் பார்ப்பன கட்சிகளும் அவரை தனது முதல் எதிரியாக கருதி எதிர்த்தனர். நல்ல வேளை அவர் சர்வாதிகாரியாவது ஒரு பக்கம் இருக்கட்டும், சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக வந்திருந்தால் நிலைமை என்ன இருக்கும்? இன்றைக்கு இவர்களின் நலன்களுக்காகத்தான் மத்திய அரசு மறைமுகமாக இயங்குகிறது. இது போன்ற குரல்களை இன்றைக்கும் எச் ராஜா போன்றவர்கள் பேசுவதை கேட்கிறோம். பெயர்கள் தான் மாறி இருக்கிறதே ஒழிய அவர்களது குரல்கள் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. அதனால்தான் இன்னும் இங்கே பெரியாரின் குரலும் அண்ணாவின் குரலும் இடைவிடாது சத்தமாக ஒலிக்க வேண்டும் என்கிறோம். இன்னும் சத்தமாக ஒலிக்க வேண்டும் என்கிறோம். வரலாற்றை படிக்கும் போது 1926 இந்தியை எதிர்த்து தந்தை பெரியார் தனது எழுத்து, பேச்சு, செயல் மூலம் மிக பெரும் கிளர்ச்சியை இங்கே உருவாக்கி இருக்காங்க. 1926 காலகட்டத்திலே இருந்தே அது சாதாரணமானதல்ல. அந்த மனிதர் மட்டும் அன்றைக்கு இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு நாம் இந்திய சமஸ்கிருத பார்ப்பனி ஆதிக்கத்தின் கீழ் சிக்கி மேலே வர முடியாமல் போயிருப்போம். 1938 ஹிந்தி திணிப்பு உச்சகட்டத்தை அடைந்த போது பெரியாரின் போராட்டம் மிக தீவிரமானது.
பெரியார் கடைசியாக 1940 ஜனவரியில் பம்பாய் சென்று அம்பேத்கரையும் ஜின்னாவையும் சந்தித்து ஹிந்தி எதிர்ப்புக்கான அவர்களது ஆதரவை பெற்று திரும்புகிறார். அவர் திரும்பிய பிப்ரவரி இறுதியில் அரசாங்கம் பிறப்பித்த ஆணையின்படி கட்டாய இந்தி திட்டம் அரசால் கைவிடப்பட்டது. அன்றைக்கு அவர் தடுத்தார். 1938 1950ஆம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபையின் இந்தி பேசாத மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசியல் நிர்ணய சபையில இந்தி பேசாத மக்களின் கோரிக்கையை ஏற்று 15 ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் மத்திய ஆட்சி மொழியாக நீடிக்கும், அதற்கு பிறகு இந்தி ஆட்சி மொழியாகும், இந்தி ஆட்சி மொழியாகும் என்று முடிவு செய்யப்பட்டதை பிரதமர் நேரு துரோகம் செய்துவிட்டதாக கூப்பாடு போட்டவர்கள் அன்றைக்கு ஜனசங்கமாக இருந்தவர்கள் உடனடியாக இந்தியை தேசிய மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வற்புறுத்தியவர்கள் அவர்கள். இன்றைக்கு அதிகாரம் கையில் இருக்கும் போது அவர்கள் சும்மா இருப்பார்களா? ஆங்கிலம் இணைப்பு மொழியாக நீடிப்பதையே நீக்க வேண்டும் என்று சொன்னவர்கள், ஆங்கிலம் இணைப்பு மொழியாக நீடிப்பதையே அவர்கள் விரும்பாதவர்கள். 1963 ஆங்கில மொழிக்கு இணையாட்சி மொழி தகுதி அளிக்கும் சட்டத்தை நேரு கொண்டு வந்த போது அதை கடுமையாக எதிர்த்தார்கள். காலப்போக்கில் ஆங்கிலத்தை முற்றிலும் இணைப்பு மொழி அந்தஸ்திலிருந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது ஹிடன் அஜெண்டா. அந்த அரசியல் நிர்ணய சபையில் ஒருவர் பேசுகிறார், சேத் கோவிந்த் என்பவர். நாம் கூறியிருக்கிற இந்த இறைமை பொருந்திய அரசமைப்பு சபையில் இன்னும் ஆங்கிலம் தான் கோலோச்சுகிறது என்பது எங்களது பொறுமையை சோதிப்பதாக இருக்கிறது என்று ஹிந்தி ஆதிக்க வெறியரான சேத் கோவிந்த் அன்றைக்கு பேசுகிறார். அதை மறுத்து பேசிய தென்னக தலைவர்கள் மிகவும் அடக்கமாகவும் அமைதியாகவும் சொன்னார்கள். அதில் பேசிய டி கிருஷ்ணமாச்சாரி, இந்த பேச்சு இந்தியாவின் பிரிவினைக்குத்தான் வழிவகுக்கும், முழு இந்தியா வேண்டுமா அல்லது ஹிந்தி இந்தியா வேண்டுமா என்பதை அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தது என்று அமைதியாக சொல்கிறார். அதே கேள்விதான் இன்றைக்கும் நம் முன்னால் எழுந்து நிற்கிறது. காலங்கள் மாறி இருந்தாலும் காட்சிகள் இன்னும் மாறவில்லை. மும்மொழி கொள்கையின் மூலம் 3 மொழிகளில் 2 மொழிகள் இந்தியாவில் பிறந்த மொழிகளாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தமிழ் ஆங்கிலம் தவிர 3வது இந்திய மொழியாக சமஸ்கிருதம் அல்லது ஹிந்தி நிச்சயம் இன்றைய ஆட்சியாளர்கள் மூலம் ஏற்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது. இங்கு இருமொழி கொள்கைதான் நீடிக்கும் என்று இவர்கள் அண்ணாவியர் சத்தியம் செய்து சொன்னாலும் இவர்களை நம்ப முடியாது. இவர்கள் இயல்பாகவே தங்கள் மீது காவி சாயம் பூசிக்கொண்டவர்கள். இத்தனை ஆண்டு காலம் ஹிந்தி அல்லது சமஸ்கிருத மேலாதிக்கத்தை தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்த நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம் என்கிற பெரிய கேள்வி நம் முன்னால் எழுகிறது. பள்ளி கல்வி முழுவதும் தாய்மொழி கல்வி வேண்டும் என்று பேசுகிறோம் நாம். ஆனால் இவர்கள் 5வது வரை தாய்மொழி வழி கல்வி என்கிறார்கள். இது ஒரு இனிப்பு தடவிய விஷம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்வதன் மூலம் மாநில மொழி உணர்வாளர்களிடமிருந்து எந்த எதிர்ப்பும் இயலாது என்பதுதான் இதில் இருக்கும் சூழ்ச்சி. இதை சொல்லிட்டா நம்ம பேசாம போயிடும். இதை வச்சுதான் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருந்தால் தாய்மொழி வழி கல்வியை தடுக்கும் தேச துரோகிகள் என்கிற பட்டத்தை தேவர் சத்தியமூர்த்தி கொடுத்த மாதிரி நம்ம கொடுத்துறோம். அப்படி கொடுத்து நம்மை சத்தமில்லாமல் செய்து அவர்களது நமது வாயை எளிதாக அடைக்க முடியும் என்பதுதான் அவர்களது திட்டம். இதை ஏற்கனவே எச் ராஜா 5வது வரை தமிழ் மொழி கல்வி என்கிற நாம் எதிர்பார்த்த பிரச்சாரத்தை சமூக வலைதளங்கள் மூலம் ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் திரும்ப திரும்ப இதைத்தான் சொல்கிறார்கள். இதற்கு நம்மவர்கள் சிலர் வரவேற்பும் ஆதரவும் தெரிவித்து வருகிறார்கள் என்பதுதான் வேதனை. காங்கிரசின் நோக்கம் ஹிந்தியின் மூலம் சமஸ்கிருதத்தின் மேலாண்மையை நிலைநாட்டுவதாக குறிக்கோளாக கொண்டிருந்தது. சங்க பரிவார்களின் நோக்கம் நேரடியாக சமஸ்கிருத மேன்மையை குறிக்கோளாக கொண்டது. ஆனால்
அது பார்ப்பன ஆதிக்கம் தான். இந்த நேரத்தில் நாம் அனைவரும் 1965ஆம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தன்னெழுச்சியாக கொண்டுவிட்ட இந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட நெருப்பில் இருந்து கொள்ளிக்கட்டைகளை எடுத்து இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கைகளில் ஏந்த வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி இந்த இளைஞர்களுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அந்த வரலாறு மீண்டும் இங்கு மறுவாசிப்பு செய்யப்பட வேண்டும். இந்த புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி பிரச்சனை மட்டுமல்ல, மற்ற கொள்கைகளும் நமக்கு ஏற்புடையது அல்ல, அது தீங்கானது. தலைவர் வைகோ அவர்கள் சொன்னதைப் போல இந்த புதிய கல்விக் கொள்கை முற்றிலும் தீயிட்டு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதை கூறி பொறுமையாக இவ்வளவு நேரம் எனது உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையானதொரு உரை தந்த அண்ணன் எல்ல ஜோதிநாதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. உங்கள் உரை பற்றி அண்ணன் செந்தில் அவர்கள் ஒரு சில நிமிட நேரம் உரையாற்ற வேண்டுகிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் எதிர்பார்த்தது போன்று நம்முடைய அருமை தோழர் இள ஜோதி நாராயணன் அவர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து எந்த அளவுக்கு அது தமிழ் தேசிய இனத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்களுக்கு எதிரான கல்விக் கொள்கை என்பதை அவருக்கே உரித்தான பாணியில் பல்வேறு தரவுகளோடு, வரலாற்று ஆய்வுகளோடு, கல்கத்தாவில் ராஜாராம் மோகன் ராய் தொடங்கி இங்கே நம்முடைய புதுக்கோட்டை சத்தியமூர்த்தி ஐயர் வரையிலே வரலாற்றில் விரிந்து கிடக்கின்ற ஏராளமான செய்திகளை இங்கே பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். இந்தி, இந்தியா என்பதுதான் இந்துத்துவ சனாதனவாதிகளின் தொடக்க காலத்திலிருந்து இருக்கின்ற நோக்கமாகும். இந்தி, இந்து ராஷ்டிரம் என்பதை உருவாக்குவதற்கு தடைகளாக எது இருந்தாலும் அந்த தடைகளை அகற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை காங்கிரஸ் கட்சியின் உள்ளுக்குள்ளே இருந்து கூட அவர்கள் போராடினார்கள். பார்ப்பனர்கள் அதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டார்கள். அது பண்டித மதன் மோகன் மாளவியாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்பே திலகராக இருந்தாலும் சரி, அல்லது தென்னகத்திலே இங்கே நாம் சொன்ன சத்தியமூர்த்தி ஐயராக இருந்தாலும் சரி, அல்லது ராஜாஜியாக இருந்தாலும் சரி. ஆக தொடக்க காலத்திலிருந்து, அந்த காலத்திலிருந்தே அவர்கள் ஆரிய பார்ப்பன கூட்டம் இந்த நாட்டில் இந்து ராஷ்டிரம் என்பதை உருவாக்குகிற முயற்சியிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. பச்சையாக இந்துத்துவவாதிகள் இது இந்து நாடு, இது இந்து நாடு என்று அதை அறிவிக்க வேண்டும் என்று சவார்கர் தொடங்கி RSS இருந்து அத்தனை சனாதன சக்திகளும் சங் பரிவார்களும் ஏறத்தாழ அவர்கள் ஒரு 60-70 ஆண்டுகள் காத்திருந்து இன்றைக்கு மிகப்பெரிய வலிமையான அரசாட்சி அவர்கள் கைக்கு வந்ததற்கு பிறகு ஒவ்வொன்றாக அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு தொடங்கி இருக்கிறார்கள். இந்தியா என்று சொல்லுகிற பொழுது அந்த இந்து ராஷ்டிர கனவை நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக இந்த நாட்டினுடைய எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றி அமைக்க வேண்டும். அதிலே முதலிலே பலி கொடுக்க வேண்டியது தேசிய இனங்களினுடைய அடையாளம். தேசிய இனங்களினுடைய மொழி, இன, பண்பாட்டு, கலாச்சார அடையாளத்தை நொறுக்க வேண்டும். அப்படி நொறுக்கிவிட்டு ஒரு ஓர்மையை ஏற்படுத்தி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம் என்பதை கட்டமைக்க வேண்டும். அப்படி கட்டமைத்தால் தான் இந்து ராஷ்டிரா என்பதை உருவாக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிற காரணத்தால் அதற்கு தடையாக இருப்பது என்பது ஒவ்வொரு தேசிய இனங்களினுடைய அடையாளங்கள் என்றால் அந்த தேசிய இனங்களினுடைய அடையாளங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கல்வி கொள்கை அதிலே கை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவேதான் அவர்கள் சமஸ்கிருதத்தினுடைய குழந்தையான இந்தியை திணிப்பதற்கு தொடக்க காலத்திலிருந்து அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு சமஸ்கிருதத்தையும் சேர்த்து திணிக்க வேண்டும் என்று அரச மொழியாக சமஸ்கிருத மொழியை, வடமொழியை ஏந்தி இருக்கிற கல்விக் கொள்கையை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துவோம் என்று துணிவாக அறிவிக்கிறார்கள். வரலாறு முழுவதும் சிதறி கிடக்கக்கூடிய ஏராளமான வடமொழி எதிர்ப்பு, இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு
இன்றைக்கு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையிலே மீண்டும் மறுவாசிப்பு செய்யப்படுவது மட்டுமல்ல, மக்களை திரட்டுகின்ற மகத்தான மாபெரும் கடமை இந்த நாட்டில் இருக்கிற மாநில கட்சிகளுக்கு மற்ற தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் வரலாற்றின் துதர்ஷ்டம், ஒரு மிகப்பெரிய துயரம். நாம் நம்முடைய தலைவர் வைகோ அவர்களிடத்திலே கூட 2 நாட்களுக்கு முன்பு பேசுகின்ற பொழுது நான் சொன்னேன், மக்களை ஒன்று திரட்டக்கூடிய, மக்களை சக்தி மிக்க போராட்ட களத்திலே இறங்க செய்யக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் யாராவது உருவாகியிருக்கிறார்களா என்றால் ஒருவரும் இல்லை. எல்லா மாநில கட்சிகளும் சிதைந்து விட்டன. எல்லா மாநில அரசுகளிலும் ஊழலும் லஞ்சலும் குடும்ப அரசியலும் இந்த நாட்டில் கொள்கைகளை தத்துவங்களை தாரை வார்த்து விட்டு போன காரணத்தினால் இன்றைக்கு இமயம் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலே இன்றைக்கு இந்து ஏகாதிபத்திய இந்த சனாதன சக்திகள் வலுப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இது இப்படியே இருந்து விடாது. இது நல்லதுதான். ஒரு கொதிநிலைக்கு வருகிற பொழுதுதான் ஒரு ரசாயன மாற்றத்தை உருவாக்க முடியும். அந்த கொதிநிலையை நோக்கி இந்தியா போய்கொண்டிருப்பதாக நாம் கருத வேண்டும். ஏனென்றால் எல்லாம் அப்படியே இருந்தால் எந்த ரசாயன மாற்றமும் வந்து விடாது. ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நம்முடைய தலைவர் பெரியார் பிராமணோக்கரசி என்கிற வார்த்தையை 1931 பயன்படுத்தினார். அந்த பிராமணோக்கரசி என்பதுதான் ராமராஜ்யம். அந்த ராமராஜ்யம் என்பதுதான் நம்முடைய மகாத்மா காந்தி சொன்ன ராமராஜ்யம் என்பது வேறு. இந்த சங்கிகள் சொல்கிற ராமராஜ்யம் என்பது வேறு. மகாத்மா காந்தி சொன்ன ராமராஜ்யம் மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்டதல்ல. ஆனால் இவர்கள் மனு தர்மத்தையே இந்திய அரசியல் சட்டத்தினுடைய அடித்தளமாக அமைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் இவர்கள் மறந்துவிடக் கூடாது. மனு தர்மத்தை தான் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனமாக அமைக்க வேண்டும் என்று சொன்னவர் குருஜி கோல்வார்க்கர், RSS பிரதாமகர். ஆக அவர்கள் மனு தர்ம சட்டத்தை இன்றைக்கும் பார்ப்பனர்கள் பொது வழியிலே வந்து சனாதன தர்மம் என்பது தேவை, மனு தர்மம் என்பது தேவை என்று சொல்லுகிற துணிச்சலை பெற்றிருக்கிறார்கள் என்றால் இது ஒரு நல்ல கொதிநிலைக்கு போகும். இது வரலாற்றிலே இது நல்லது என்று என்னை பொறுத்தவரையிலே நான் கருதுகிறேன். திராவிட இயக்கத்தை பொறுத்தவரையில் இவற்றையெல்லாம் புறங்கண்டாக வேண்டிய மகத்தான மாபெரும் கடமை தமிழகத்துக்கு இருக்கிறது, திராவிட இயக்கத்திற்கு இருக்கிறது. திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற பொழுது எல்லோருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. வெறும் தேர்தல் அரசியல் மட்டுமல்ல. தேர்தல்களில் போட்டியிடுவதோ நாடாளுமன்ற சட்டமன்ற நாற்காலிகளிலே போய் உட்கார்ந்து பதவியிலே உட்கார்ந்து மட்டுமல்ல திராவிட இயக்கத்தினுடைய நோக்கம். 100 ஆண்டு காலத்துக்கு முன்பு அன்றைக்கு பனகலரசருடைய காலத்திலே சமஸ்கிருதம் படித்தால்தான் நீ மருத்துவராக முடியும் என்று பார்ப்பனர்கள் எழுதி வைத்திருந்த சட்டத்தை கிழித்து தூக்கி எறிந்து விட்டு அது தேவையில்லை என்று உத்தரவு போட்ட நம்முடைய நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி தானே இன்றைக்கு இருக்கிற திராவிட இயக்கங்கள். எனவே இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மக்களை திரட்டுகின்ற மகத்தான மாபெரும் கடமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு. அதிலையும் குறிப்பாக நம்முடைய இயக்கத்திற்கு நம்முடைய தலைவர் வைகோ அவர்களுக்கு இருக்கிற காரணத்தினாலேதான் கலைஞர் அவர்களினுடைய நினைவு நாள் நிகழ்ச்சி, 2ஆம் நாள் நிகழ்ச்சியை பெரியார் திடலில் திராவிட கழகம் நடத்திய நேரத்திலே காணொலி கூட்டத்திலே பேசுகிற பொழுது புதிய கல்விக் கொள்கைக்கு தீ வைத்து கொளுத்த வேண்டும் என்று தலைவர் வைகோ சொன்னார். இதை சொல்லுவதற்கான துணிச்சலும் அதை சொல்லுவதற்கான அறச்சித்தமும் இந்திய உபகண்டத்திலே பெற்றிருக்கின்ற தலைவர் நம்முடைய தலைவர் வைகோ தான். எனவேதான் நீண்ட காலமாக மகாநாட்டிலே குறிப்பிட்டதைத்தான் நான் தொடர்ந்து எல்லா இடங்களிலும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்தியாவில் இருக்கிற ஒத்த கருத்துள்ள அத்தனை பேரையும் ஒன்றிணைக்க வேண்டுமானால் இன்னொரு ஜெயபிரகாஷ் நாராயணன் உருவாக வேண்டும். இன்னொரு ஜெயபிரகாஷ் நாராயணனாக இருந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில கட்சிகளையும் ஒன்று திரட்டி இந்துத்துவ சனாதன சக்திகளுக்கு எதிராக எதிர் நிறுத்தி போராட்ட களத்திலே ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட வேண்டும் என்றால் அதை ஈடுபடுவதற்கான சகல துணிவும் துணிச்சலும் ஆற்றலும் அறிவும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை தலைவர்களோடு அறிமுகமும் பதவியை நாடாத ஒரு பொதுவாழ்வும் தன்னலங்கருதாத அரசியல் தொண்டும் பெற்றிருக்கின்ற நம்முடைய தலைவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிறது. எனவே அதை நோக்கி கொண்டு செலுத்துவதற்கு நம்முடைய பாசறையும் மட்டுமல்ல திராவிட இயக்க பாசறையும் தயார்படுத்துகிற வகையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கருத்து பட்டறையில் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக நம்முடைய இள ஜோதி நாராயணன் அவர்கள் மிக அழகாக இந்த தலைப்பில் அணி செய்து புதிய கல்விக் கொள்கையை வீழ்த்துவத வேண்டிய அவசியத்தை இங்கே வலியுறுத்தியிருக்கிறார். இந்து ராஷ்டிரம் என்பதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நாளைக்கு அரசியல் சட்டத்தையே திருத்துவார்கள். இந்தியா என்பது ஒரே நாடு என்று அறிவிப்பார்கள். ஜனநாயகத்தை காவு கொடுக்கக்கூடிய வகையில்
மத சார்பற்ற என்கிற வார்த்தையை நீக்க வேண்டும் என்று இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு ஒருவன் போயிருக்கிறான். நாளைக்கு நாடாளுமன்றத்திலேயே கொண்டு வந்து சோசியலிசம் என்பதை நீக்க வேண்டும், செக்குலரிசம் என்பதை நீக்க வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவாலும் நிறைவேற்றுவார்கள் மெஜாரிட்டி அவருக்கு இருக்கிற காரணத்தினால். நாடாளுமன்ற ஜனநாயகத்தையோ இந்திய மாநிலங்களாக இந்த மொழிவாரி மாநிலங்கள் பிரிந்து கிடப்பதையோ ஒருபோதும் ஏற்காத இயக்கம் RSS. அவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய துயர சூழ்நிலைக்கு இந்தியா ஆட்பட்டிருக்கிறது. கொரோனா துயரில் இந்த நாடை தவிக்கின்ற இந்த வேளையில் இன்றைக்கு அவர்கள் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொன்றாக அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இதையும் வீழ்த்தி காட்ட வேண்டிய மகத்தான மாபெரும் வரலாற்று கடமை நமக்கும் இருக்கிறது, திராவிட இயக்கத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை தெரிவித்து நல்ல முறையிலே உரையாற்றி மிக சீரிய அடிப்படையிலே இந்த கருத்தரங்கத்திலே கருத்துக்களை முன்வைத்திருக்கிற நம்முடைய இள ஜோதி நாராயணன் அவர்களுக்கு உங்கள் சார்பில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், தலைவர் வைகோ அவர்களுடைய சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து தொடர்ந்து இது போன்ற கருத்தரங்கங்களிலே எல்லோரும் பேசுவோம், பேசி பேசி இந்த நாட்டிலே திராவிட இயக்கத்தை வளர்த்தோம், கருத்துக்களை சொல்லி சொல்லி அடுத்த தலைமுறையை நாம் வார்ப்பிப்போம் என்று தெரிவித்து அனைவருக்கும் நன்றி பாராட்டி நம்முடைய இள கோபாலகிருஷ்ணன் கோபிநாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. நன்றி அண்ணா.